இந்த காலை நேரத்தில் உங்களை எல்லாரையும் சந்திப்பது மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலும் இந்த ஆன்லைன் மூலமாய் நாம் கனெக்ட் பண்ணுறது மிகுந்த சந்தோஷம். நிச்சயமாக இந்த நாள் நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். கர்த்தருடைய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம். நாங்கள் இப்படி நீங்கள் கேட்கலனாலும் நாங்கள் சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம். ஜெசுடியன் டிசைட் பண்ணிட்டோம். ஸோ இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு மினிஸ்டர் பண்ணுவார் என்று நாங்கள் நம்புகிறோம். அவர் நம்முடைய இருதயத்தோட இடைப்படுவார், நம்முடைய இருதயங்களை தொடுவார், சுகப்படுத்துவார் என்று நாங்கள் நம்புகிறோம். ஸோ இன்னைக்கு ஆக்சுவலாக ஒரு ஸ்பெஷல் டே எங்களுக்கு. செப்டம்பர் 12ன்றது ஒரு 16 years ago இந்நேரம் நாங்கள் we were having a new beginning. அப்போ தான் we had got married. We were on our way to England. இத்தனை மணிக்கு கரெக்டாக ஃப்ளைட்டில் உட்காந்துருந்தோம். அண்ட் இங்கிலாண்டில் போயிட்டு அங்கே ஆக்சுவலாக கிராஸ் கல்ச்சரல் ட்ரைனிங்காக போயிருந்தோம். ஸோ பீப்புள் ஃப்ரம் என்ன சொல்கிறது, ஒரு 35 countries வந்திருந்தாங்க. ஸோ அதான் ஃபஸ்ட் டைமாக நாங்கள் இந்தியா விட்டு வெளியே போகிறோம். நம்ம செஞ்சிட்டு இருந்த எல்லாமே நம்மளுடைய கல்ச்சர் நிமித்தம் தான் செஞ்சுருக்கிறோம் இத்தனை நாளும் அப்படின்ற விஷயத்தையும் நாங்கள் அங்கே போய் தான் தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா nobody does things the way we do அப்படின்றத நாங்கள் அங்கே போனப்போ பயங்கர கல்ச்சரலி we had a ஷாக்குன்னு சொல்ல மாட்டேன், பட் இட் வாஸ் a lot of interesting things. எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. நிறைய காரியங்கள் பார்த்தோம். காலேஜில் இருந்தோம். ஸோ எப்படின்னா எல்லாரும் நாங்களே குக் பண்ணிக்கலாம். அப்படி ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்து வந்தவங்களும் அவங்களோட ஃபுட்டு குக் பண்ணிக்கலான் இருக்கோம். ஸோ அந்த கிச்சன் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃப்ளேவர்ஸ் இருக்கும். அஃப்கோர்ஸ் நம்ம இந்தியாவிலேருந்து சமைக்கும்போது ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும், நம்ம போடுற ஸ்பைசஸ் அது இதெல்லாம். அப்புறம் ஆனால் சிலர் சமைக்கும்போது, நான் எந்த நாடுன்னு சொல்ல விரும்பலை, சிலர் சமைக்கும்போது அந்த கிச்சனையே கிராஸ் பண்ண முடியாது, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அவங்களுக்கு அதுதான் ரொம்ப ஸ்பெஷல் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு இங்கே அவங்களுக்கு பர்த்டேயாக இருந்து நீங்களும் அவங்களுக்கு ஃப்ரெண்டாக இருந்தீங்க. ரொம்ப டூ லேட் டிசைட் பண்ணுறதுக்கு. ஐயோ உங்கள் ஃப்ரெண்டாக நான் இல்லாமல் இருக்கலாமா இன்றைக்கி ஒரு நாளைக்குன்னு. ஏன்னா இப்போ இன்றைக்கி சாயந்தரம் இந்த ஃபுட்டை தான் எனக்கு தர போகிறீங்களா அப்படின்னு அந்த மாதிரிலாம் நாங்கள் மாட்டியிருக்கிறோம். ஸோ போயிட்டு ஒருத்தரை பார்த்து தமிழில் அப்படி பேசிக்குவோம், இதை என்ன பண்ணலாம் சாப்பாடை அப்படின்னு. ஏன்னா ஒன்று தருவாங்க, அது உகாலின்னு ஒன்று தருவாங்க வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு நாட்டு உகாலியும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஆஃப்ரிக்காவில். இந்த சில உகாலிலாம் தூக்கி இப்படி உருட்டி வாய்க்குள்ளே போட்டால் மேல் தொண்டையோடு ஒட்டுது. அது எப்படி ஹாப்பி பர்த்டே அப்படி அந்த மாதிரி நாங்கள் எப்படி ஒருத்தரை பார்த்துட்டு. ஸோ எங்களுக்கு அங்கே இருந்த ட்ரைனிங்கே என்ன அப்படின்னா 2 yearsக்கும் எல்லாருமே அங்கே மிஷன்ஸ்க்கு அக்ராஸ் த வேர்ல்ட் ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்து வந்திருக்காங்க. எல்லோரும் கம்ப்ளீட்டாக வேறு கண்ட்ரிக்கோ வேறு காண்டினென்ட்டுக்கோ போகிறவங்க. ஸோ அங்கே மெயின் ட்ரைனிங் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா கிராஸ் கல்ச்சரல் லிவிங். சரியா? அங்கே எப்படி சொல்லணும் அப்படின்னாக்கா, அந்த மைண்ட் எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்னு நினைப்பாங்க அப்படின்னா, என்னுடைய தான் பெருசு, நான் தான் பெஸ்ட்டு, நான் வளர்ந்த விதம் தான் பெஸ்ட்டு, உன் கல்ச்சரை குப்பை அப்படின்னு சொல்லக்கூடாதுன்றது தான் would be the main training. ஸோ நான் இங்கேருந்து நாங்கள் 2 பேர் ஃப்ளைட்டில் போய் இறங்கின உடனே இவளுக்கு சாண்ட்விச் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கிலாண்டில், ஸோ அவங்க தான் அந்த சாண்ட்விச்லாம் செய்கிறது. ஸோ த பெஸ்ட் சாண்ட்விச் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு நான் போய் வாங்கி கொடுத்தா சாப்பிட்டுட்டு ஒரு பைட் மட்டும் பண்ணிட்டு எனக்கு வாந்தி வருது அப்படின்னு சொன்னேன்.
நான் சொன்னேன் இதுதான் பெஸ்ட் சாண்ட்விச், இதை சாப்பிட்டா. இல்லை இவங்க இதில் உப்பும் உரப்பும் போடுறதுக்கு மறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா. அவங்க உண்மையாக மறக்கலை, அவங்க நல்ல ஞாபகமாக இதில் உப்பும் உரப்பும் போடாமல் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபார் அஸ் எல்லாமே வந்து இதுவரைக்கும் நம்ம செஞ்சுட்டு இருக்கிற காரியங்கள் தான் சரி அப்படின்னு சொல்லி இருந்தது. நம்ம சாப்பிட்ற விதம் தான் ரைட்டு அப்படின்னு சொல்லி நாங்கள் போயிட்டு சாயந்தரம் 5:45 எங்களோட காலேஜில் டீன்னு போட்டிருந்தாங்க 5:45. ஸோ நாங்கள் வந்து 5:45 டீ தானே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த சார்ட்டில் பார்த்தா ஃபஸ்ட்டு டே வந்து ஃபஸ்ட்டு 3 டேஸ்க்கு என்னென்ன டைமில் என்னென்ன செய்யணும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஈவினிங் வந்து 5:45 டீன்னு போட்டிருந்தாங்க. ஸோ டீ தானே, அதை நம்ம ரூம்லேயே போட்டு குடிச்சிக்கலாம், 5:45 5 மணிக்கே நம்ம குடிச்சிக்கலாம்னு டீ குடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தா என்னடா அவனுங்க நைட்டு டின்னர் பற்றி ஒன்றுமே போடலையே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம். அப்போ நினச்சிட்டு அன்னைக்கு ஈவினிங் சாப்பிடாம விட்டாச்சு. அடுத்த நாள் தற்செயலாக நாங்கள் 5:45 2 நாள் சாப்பிடல. 3ஆவது நாள் நாங்கள் தற்செயலாக 5:45 கீழே போனால் ஹோல் காலேஜே அங்கே உட்காந்து டின்னர் டைனிங் ரூமில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கேட்டோம் எதுவும் ஃபங்க்ஷன் எதுவும் நடந்துட்டுருக்கா இன்னைக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை ஈவினிங் டீ அப்படின்னு சொன்னாங்க. என்னது ஈவினிங் டீயா? எங்கள் ஊரில் ஈவினிங் டீனா வெறும் ஒரு பஜ்ஜியும் ஒரு டீயும் தான். நீங்கள் டீ அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய சாப்பாடையே சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அது அந்த ஊரில் டின்னர் டீன்னு சொன்னா அந்த ஊர்ல டின்னர் டைம். அண்ட் டின்னர் டைம் 2 நாள் நான் சாப்பிடாம இருந்துட்டேனேன்னு ரொம்ப கவலைப்பட்டேன் நான். ஸோ கல்ச்சர், அதாவது அங்கே இங்கிலாண்டில் இருந்தப்பையும் வந்து நம்மளுடைய கல்ச்சர் என்னன்னா ராத்திரி 9 மணிக்கு மேலே தான் இன்னைக்கு ராத்திரி என்ன சாப்பிடலாம் அப்படின்னு நிறைய பேர் வீட்டில் யோசிப்போம். இல்லை இன்னைக்கு 8 மணிக்கு தான் இன்னைக்கு என்ன பிளான் பண்ணுவோம் என்ன சாப்பிடலாம் அப்படின்னு. அங்கே 5:45 டின்னர் முடிஞ்சிருச்சு. ஸோ எல்லாமே பார்த்தா வேற வேற மாதிரி செய்யறாங்க. அங்கிருந்து கென்யாக்கு போனோம். கென்யாக்கு போனா வந்து அது கம்ப்ளீட்டா வேற மாதிரி ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் தடவை சர்ச்சுக்கு போயிருக்கிறோம். அப்போ உடனே எந்திரிச்சு சாட்சிகள் நேரம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ உடனே ஒவ்வொருத்தரா எந்திரிச்சு நின்று திஸ் மார்னிங் ஐ காட் சேவ்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ இவர் இன்னைக்கு தான் ரசிக்கப்பட்டிருக்கிறாரு. மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். அப்போ நம்ம சந்தோஷப்படணுமா இல்லையா? நான் வேமா கையை தட்டி ஐயோ சூப்பர் சூப்பர் அப்படின்னா அடுத்த ஆள் எழுந்திரிச்சு சொன்னாங்க திஸ் மார்னிங் ஐ காட் சேவ்ட் அப்படின்னாங்க. நான் ஐயோ எப்பா எத்தனை விசுவாசி இன்னைக்கு ஆண்டரோட ராஜ்யத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ட்டு நானும் ஒவ்வொருத்தருக்கா கை தட்டிகிட்டே இருந்தேன். கடைசியாக வந்து பாஸ்டர் ஏறி சொன்னார் ஐ எம் சேவ்ட் திஸ் மார்னிங். இப்போ நான் கை தட்டுறதா வேண்டாம், நான் தான் இந்த சர்ச்சோட பாஸ்டர், ஐ எம் சேவ்ட் திஸ் மார்னிங். எப்படி இத்தனை நாள் பாஸ்டராக இருந்தீங்க அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீக் அவங்க எப்போவெல்லாம் ஒன்றா கூடி வர்றாங்களோ அப்போ வந்து அவங்க வந்து அது வந்து ஒரு சொல்கிற ஸ்டேட்மெண்ட். இப்போ நம்ம பிரைஸ் லார்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க வந்து இன்றைக்கி நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஸோ அனுதினமும் ரட்சிக்கப்படுறது அப்படின்றத அவங்க எடுத்துகிட்டு டெய்லியே அவங்க வந்து கூடு வரும்பொழுதெல்லாம் இன்றைக்கி நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் இன்றைக்கி நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறது தான் அவங்களுடைய கல்ச்சர் அப்படின்னு சொல்லி நாங்கள் கற்றுக்கிட்டோம். அதே மாதிரி அங்கே பார்த்தா நைட்டு அங்கேயும் ரொம்ப லேட்டாக தான் சாப்பிடுவாங்க நம்ம ஊர் மாதிரி. ஸோ இப்படி ஒவ்வொரு கல்ச்சரும் ஒவ்வொரு விதமாக இருந்துச்சு. இப்போ சில கல்ச்சரில் எப்படியா அல்ஜீரியான்னு நினைக்கிறேன், அங்கே வந்து சமைச்சிட்டு அந்த சமைச்ச லேடி அந்த அந்த ஒய்ஃப் அந்த அம்மா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து வந்திருக்கிற ஃபேமிலி பீப்புளாக இருக்கலாம், அது வந்திருக்கிற கெஸ்ட்டாக இருக்கலாம், அவங்க முன்னாடி அவங்க சாப்பிட்டு காமிக்கணும். அது என்னவா இதில் வந்து நான் சேஃப் தான் இதை சாப்பிட்றதுக்கு, இதில் பாய்சன் கிடையாது அப்படின்னு அதில் அர்த்தமா. நான் நினச்சேன் சே நம்ம அல்ஜீரியாவுக்கு போயிடலாமே, அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்றலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் இப்போ சிலருக்கு நான் சொல்லிடுவேன் நான் அல்ஜீரியாவிலேருந்து வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு. இப்போ சில கல்ச்சரில் அந்த ஃபுட்டு வந்துட்டு நாங்கள் கற்றுக்கிட்டது, ஒவ்வொருத்தவங்க வீட்டில் வந்து எங்களை கூப்பிடும்பொழுதோ இல்லை நாங்கள் அவங்கள வந்து எங்கள் வீட்டுக்கு டின்னர் கூப்பிடும்பொழுதோ அவங்களோட கல்ச்சர் பற்றி சொன்னதை தெரிஞ்சுக்கிட்டதை வச்சு சொல்கிறேன். இப்போ சில கல்ச்சரில் அந்த ஃபுட்டை வந்து ஃபுல்லாக சாப்பிட்டு முடிக்கணுமா, சாப்பிட்டு முடிச்சாதான் நீங்கள் வந்து நல்லா டேஸ்ட்டாக சமைச்சிருக்கிறீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். சில கல்ச்சரில் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டா என்ன அர்த்தமா, நீ கொடுத்தது எனக்கு வயிறுக்கு பத்தவே இல்லை, நீ வந்து கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன்னு அர்த்தமா. இப்போ இவன் வந்து சரி இவங்க எவ்வளோதான் மோசமாக சமைச்சிருந்தாலும் கஷ்டப்பட்டு சாப்பிட்லான்னு நினச்சி இவன் சாப்பிட்ருப்பான். அவன் நினச்சிருப்பான் பாரு இப்படி எவ்வளோ ரூடாக வந்து இது பண்ணிட்டு போயிரு. இன்னொரு இடத்துல வந்து எப்படியா கொஞ்சம் சாப்பாடு மீதி வச்சுட்டா நீங்கள் நல்லா சமைக்கலன்னு அர்த்தமா. இப்படி வந்து மாற்றி மாற்றி நம்ம சாப்பிட்டுட்டா எப்படி அவங்க அஃபண்ட் ஆயிடுவாங்கன்னு பார்த்துக்கோங்க. இல்லை இங்கிலாண்டில் நாங்கள் போயிருந்தப்ப ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்களை கூப்பிட்டு அவங்கள சாப்பிட்றதுக்காக கூப்பிட்டு வச்சுட்டு
அவங்களுக்கு எல்லாம் சர்வ் பண்ணோம். உடனே அவங்க வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னாங்க. இல்லை கெஸ்ட்டு தான் எங்கள் ஊரில் வந்து சாப்பிட்ணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் சாப்பிட்றத நாங்கள் பார்த்துட்டே இருக்கோம் அப்படின்னு அப்படி நம்ம சொல்லலை. நாங்கள் வந்து நாங்கள் வெயிட் பண்ணி உங்களுக்கு சர்வ் பண்ணி முடிச்சுட்டு எது நாங்கள் சாப்பிட்றப்ப எங்கள் தட்டை பார்த்துட்டே நிற்பீங்களா அப்படின்னு அப்படி சொல்லும் போது தான் நம்ம ஊரில் ஆமாம்ல நம்ம ஊரில். ஆனால் அதுதான் மரியாதை. நம்ம பாட்டுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு தட்டை எடுத்துட்டு அது வந்து நம்ம ஊரில் மரியாதை கிடையாது. பட் அவங்களுக்கு அந்த மாதிரி. அது மாதிரி ஒருத்தவங்க இங்கிலாண்டில் வந்து ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளே நுழையும் போதே அந்த சாப்பாடு ஐயோ வாசனை ஐயோ அப்படி இருக்குது அப்படி இப்படி இருக்குன்னு சொல்லணுமா. நம்ம மதுரையில் எப்படி அப்படி சும்மா கமனு ரோடை தாண்டி போகும்போது அவ்வளோ வாசனை அடிக்கும். அப்படின்னா கூட கொஞ்சம் சொல்லலாம். அங்கே வந்து ஒரு ஸ்பைஸ் போட்டிருக்க மாட்டான், உப்பு கூட போட்டிருக்க மாட்டான். அதுக்கு வந்து எனக்கு வாந்தி வரக்கூடாதாண்டவரேன்னு ஜோ மட்டும் போயிருப்பேன் நான். அங்கே போயிட்டு நாங்கள் வந்து சாப்பாடு ஆஹா ஓஹோன்னு சொல்லலைன்ட்டு ஒரு ஃபேமிலி கோச்சிக்கிட்டாங்க. இப்போ என்ன, why are we sharing all this? ஏன் இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா, நாங்கள் நினச்சது வந்து சரி ஆண்டர் வந்து நம்ம மிஷன்ஸ்க்கு போகிறோம், அதனால இந்த ட்ரைனிங் ஆண்டர் நமக்கு தராரு, கிராஸ் கல்ச்சரல் லிவிங் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சு டடா இந்த ட்ரைனிங் உன் மேரேஜுக்கு கிராஸ் கல்ச்சரல் லிவிங் மாதிரி தான் உன் மேரேஜே நீ வந்து தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா லைஃப் வில் பிகம் ஈஸி. ஸோ அதாவது திருமணம் அப்படின்றது ஓகே, 2 பேர் நம்ம நினைக்கிறது என்னென்னா, இப்போ சில பேர் வந்து ஊர் விட்டு ஊர் வேற ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணுறாங்க. சில பேர் பார்த்தா நாடு விட்டு நாடு வேற கல்யாணம் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள்லாம் பார்த்தா ஒரே ஊர் தமிழ்நாடு, ஒரு பக்கத்தில் ஒரு கிராமம் விருதுநகர். ஸோ நான் மதுரைன்ற ஒரு குக்கிராமம், விருதுநகர்ன்ற ஒரு பாஷ் டவுன் விபிடி. ஓகே, இங்கே மதுரை ஆட்கள் இருக்கிறாங்க. ஸோ அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த 2 பேருக்குள்ள எவ்வளோ கல்ச்சுரல் டிஃப்ரென்சஸ் இருக்கு அப்படின்றத இந்த 16 இயர்ஸில் நாங்கள் கண்டுபிடிச்சோம். அதாவது see the culture is the same. தமிழ்நாட்டில் இருந்து தான் வந்து வந்த மாதிரி இருக்குது. ஆனால் ஒரே லாங்குவேஜில் நீங்கள் கட்டியிருந்தாலும் சரி, ஒரே நாட்டுக்குள்ளே கட்டியிருந்தாலும் சரி, வேறு நாட்டிலேருந்து கட்டியிருந்தாலும் சரி, த பாயிண்ட் இஸ் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஹார்ட் கல்ச்சர் அவங்களுக்கு இருக்குது. அவங்களுடைய பேக்ரவுண்ட், அவங்க ஃபேமிலியில் வளர்ந்த கல்ச்சர்னு ஒன்று இருக்குது. அவங்க வீட்டில் அந்த வேர்டுக்கு என்ன அர்த்தன்றதை தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம வீட்டில் அந்த வார்த்தை எப்படியாவும் இருக்கலாம். இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் டேடி கொஞ்சிறது வந்து எரும மாடு, கழுது, அவங்க வந்து வெட்டனரி டாக்டர், பொடி குரங்கு அப்படின்னு டேடி சொல்லிட்டாங்கன்னா எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும். ஆனால் இவங்க வீட்டில் நம்ம போடி குரங்குன்னு சொன்னால் நம்ம போடி குரங்குன்னு அனுப்பிடுவாங்க என்ன. ஸோ ஆனால் என்ன மேரேஜில் why things are chaotic, நம்ம வந்து நினைக்கிறோம் we don't understand that the other person comes from a different culture. நம்ம கட்டியிருக்கிற ஆள் தமிழ்நாட்டில் இருந்தே கட்டியிருந்தாலும் ஒரே ஊருக்குள்ளே ஒரே கம்யூனிட்டிக்குள்ளே இருந்தால் கூட ஸ்டில் அவங்க வளர்ந்த விதம், அவங்களுடைய பாஸ்ட் பேக்ரவுண்ட் அண்ட் பேக்கேஜ். ஸோ கல்ச்சர் ஒவ்வொரு வீட்டு கல்ச்சர் மாத்திரம் கிடையாது. அவங்களோட கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட லைஃப்பில் நடந்த சில காரியங்கள் இருக்கும்ல, அதை எல்லாத்தையும் அவங்க கொண்டு இந்த திருமணத்துக்குள்ளே வர்றாங்க அப்படின்றத நம்ம ரியலைஸ் பண்ணலை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். இப்போ அதாவது நம்ம ஊரில் பாருங்களேன், பொண்ணு எப்படி கல்யாணம் பண்ணுறாங்க, பொண்ணை காமிக்கிறாங்க 2 நிமிஷம். சரி, இப்போ உள்ளது வேற, நாங்கள் கல்யாணம் பண்ணப்போ சொல்கிறேன் நான், அது நம்ம மம்மி டாடி கல்யாணம் பண்ணதெல்லாம் அதுக்கு மேலே பார்க்காமலே கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவங்களாம் ஆபராம் விட வேற லெவலு. என்ன பொண்ணையும் மாப்பிள்ளையும் பார்த்ததே கிடையாது. எங்கள் அத்தைலாம் எங்கள் மாமா அப்படி தான் சொன்னாங்க, இதான் பொண்ணு அப்படின்னு சொன்னாங்களா, அதுக்குள்ளே பொண்ணு கிராஸ் ஆயிடுச்சான். சரி கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு எங்கள் மாமா விட்டுட்டாங்களாம். என்ன அந்த மாதிரி எங்கள் மம்மி வந்துட்டு வெக்கத்தில் அப்படி குனிஞ்சிருந்ததில் டேடியோட செருப்பை மட்டும் தான் பார்த்தாங்களாம், டேடியை பார்க்கலையா என்ன. அந்த மாதிரி வந்து ஆமாம். ஸோ எனக்கு வந்து வெக்கப்படுறதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனேன், பட் மறந்துருச்சு. பட் ஸ்டில் அந்த ஒரு 5 நிமிஷம் இவங்களை உனக்கு பிடிச்சிருக்கா இப்படி கேட்குறாங்க நம்ம ஊரில். இல்லை கேட்குறேன், இதெல்லாம் வந்து நியாயமா? ஓகே, இது சைடு பாயிண்ட்டு. இவங்களை பிடிச்சிருக்கான்னு கேட்குறதுக்கு என்னது பிடிச்சிருக்குன்னு சொல்லணும். இவங்க சாரீ கட்டியிருக்கிற சாரீ கலர் வேணால் பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஆளை பற்றி ஒன்றுமே தெரியாது. இவங்க போட்டிருக்கிற ஷர்ட் கலர் வேணா பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். இல்லை இவங்க வச்சிருக்கிறாரு தாடி, எனக்கு தாடி பிடிக்கும், அதனால வேணா நான் பார்த்துட்டு இவங்களை பிடிச்சிருக்குன்னு நான் சொல்லாமே ஒழிய பிடிச்சிருக்கா இவங்களை அப்படின்ற விஷயம் வந்து நம்ம ஊரில் எப்படி அப்போ கேட்குறாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா பிடிக்கிறதும் பிடிக்காததும் அதுக்கப்புறம் தான் இருக்குதே சண்டை பிடிக்கிறது. ஓகே, வந்து பட் மேரேஜ் வந்து ஈஸியாக இருக்கிறதும் ரொம்ப ஹார்டாக இருக்கிறதும் இந்த மாதிரி விஷயங்கள் முதல்ல தெரிஞ்சதுன்னா, these like Jesuddin calls it tools.
என்னன்னு, அவன் புரோக்கன்னஸில் வர்றான், நம்மளும் புரோக்கன்னஸில் வர்றோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வந்து ஹீல் பண்ணணும். நாங்கள் நேற்று கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஜோக் பார்த்தேன். பாக்கிபைன்ஸ் இருக்குல்ல, முள்ளம்பன்றி, பாக்கிபைன்ஸ் முடிஞ்சால் ஒரே ஒரு பிக்சர் போடுங்களேன். பாக்கிபைன்ஸ் வந்து ஒரு கப்பலாக இருந்தால் எப்படி இருக்கும், அப்படி தான் நம்ம மேரேஜ் இருக்குது. அதான் பர்ஃபெக்ட் பிக்சர் நான் நினச்சேன். வி ஆர் ஹக்கிங், சரியா? அப்படி ஹக் பண்ணும் பொழுது ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் ஒரு பேகேஜ் இருக்குது, அது ஃபுல்லாக முள்ளாக இருக்குது. ஆனால் பின்னாடி உள்ள நான் சேஃபாக பின்னாடி வச்சுருக்கேன்னு நினைக்கிது இந்த முள்ளமன்றி, அந்த முள்ளமன்றிக்கு அந்த பக்கம் இருக்குது பின்னாடி. ஸோ ஹக் பண்ணிவிட்டு இப்படி கையை எடுத்தால் கையிலெல்லாம் ஃபுல்லாக ரத்தம் ஒழுகுது. என்ன? பிகாஸ் தெர் இஸ் brokenness and there are, it's called prickly love. We have something like that is hurting the other, which we don't even know. சரியா? ஆனால் okay, this was a cartoon image that I saw. A porcupine couple has to have a first aid box. ஒரு porcupine couple வந்து இது ஒரு கார்ட்டூனில் பார்த்தேன் பிக்சரு. ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் வச்சுருக்குறாங்களாம். அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸில் அவங்கள கேட்கும் பொழுது, நீங்கள் எப்படி இத்தனை வருஷமாக நீங்கள் தம்பதியாக இருந்தீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இல்லாமல் எங்களால் பண்ண முடியல. அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸில் லவ் அண்ட் ஃபர்கிவ்னஸ்னு போட்டிருக்கு. ஓகே, ஸோ அன்பும் மன்னிக்கிறதும். ஏன்? உன்னுடைய நிறையா பாஸ்ட்னால நீ இப்படி கேனத்தனமாக நீ பிஹேவ் பண்ணுற, என்னுடைய நிறையா பாஸ்ட்னால நான் கேனத்தனமாக பிஹேவ் பண்ணுறேன். நான் உன்னை ஹர்ட் பண்ணும் பொழுதும் நீ என்ன ஹர்ட் பண்ணும் பொழுதும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மருந்து போட்டு காயத்தை வந்து நம்ம ஆற்றிக்கிட்டோம் அப்படின்னா ஆற்றணும். அதுதான் மேரேஜ். என்ன நம்ம ஆனால் பண்ணுறோம், நீ என்னை ஹர்ட் பண்ணிட்ட, எனக்கு நீ தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும் பொழுதோ, இல்லை நீ ஹர்ட் பண்ணிட்டா நான் ஒன்றை ஹர்ட் பண்ணுவேன், அது அதுக்கு மேலே. அப்படி பண்ணும் பொழுதோ நம்மளே நம்மளுடைய லைஃப்பை நரகமாக ஆக்கிக்கிறோம். கரெக்டா? அழாதீங்க, கொஞ்ச நேரம் கேமரா இவங்களுக்கு காட்டாதீங்க. ஸோ இப்போ வந்து ஒரு சைனீஸும் ஜெர்மனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு வச்சுக்குவோம், சரியா? இவங்க சாய் அப்படின்னு சொல்கிறாரு, இவர் வந்து ஆக்சுவலாக ஐ லவ் யூன்னு சொன்னார், அவங்க வந்து அப்படி சொன்னாங்க, அதுவும் ஐ லவ் யூன்னு அர்த்தம், அது ஜெர்மன் வச்சுக்கோமே. இவனுக்கு அவனை பார்க்க நம்மளை வந்து ஏதோ காரி துப்புறான் அப்படின்னு சைனீஸ் நினச்சிக்கலாம், அவன் நினைக்கலாம் இவன் நம்மளை கிண்டல் பண்ணுறான்னு. ஆனால் ரெண்டு பேரும் ஐ லவ் யூ தான் சொல்கிறாங்க, பட் தென் தி அதர் பர்சன் டசன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அடுத்த ஆளுக்கு அது புரியல. ஸோ இந்த லவ் லாங்குவேஜ்ன்னு இருக்குது தெரியுமா? விஜயனுக்கு லவ் லாங்குவேஜ்ன்றது வந்து பிடிக்காது. அவன் சொல்லிட்டே இருந்தான், அண்ணே என்னன்னே ரம்யா ஒரு மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன், பார்த்தா திடீர்னு அந்த புக்கை பார்த்தேன் 5 லவ் லாங்குவேஜஸ்ன்னு, அதை தூக்கி குப்பையில் போட்டேன் பாருங்களேன், என் லைஃப் நல்லா ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் தான் அந்த புக் இருக்கா? நீங்கள் தூக்கி குப்பையில் போட்டு பாருங்கள், உங்கள் லைஃப் நல்லா ஆகிடும். பட் த லவ் லாங்குவேஜ்ன்றது வந்து இஸ் த வே வி எக்ஸ்பிரஸ் அவர் செல்ஸ். என்னன்னா, நிறைய பேர் திருமணத்தில் வந்து முயற்சி செஞ்சுட்டே இருக்கிறாங்க. இப்போ வந்து அதான் அந்த லவ் லாங்குவேஜ்னு சொல்கிற மாதிரி, ஒருத்தர் வந்து ஒரு விதமான லாங்குவேஜ் பேசுகிறாங்க, இன்னொருத்தர் இன்னொரு லாங்குவேஜ் தான் அவங்களுக்கு புரியுது. ஸோ இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து என் லாங்குவேஜில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எங்கள் வீட்டு சைடில் எப்படி அப்படின்னா, இப்போ இன்றைக்கி வந்து இப்போ எங்கள் அண்ணன் பொண்ணு வந்து வர்றா அப்படின்னா, போன தடவை வரும்போது எங்கள் அப்பா கால் பண்ணி நான் வர்றேன் அப்படின்னு சொன்னோன்னே, வாமா இன்னைக்கு மீன் குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை இன்னைக்கு காலையில் நீ வந்தோடனே இடியாப்பம் செஞ்சிடலாம், இல்லை ஏதாவது இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டிஷ் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கே உள்ள ஒரு லவ் லாங்குவேஜ் என்ன அப்படின்னா, ஆக்ஷன். இன்னைக்கு நீ வந்த உடனே தடால் புடால்னு உனக்காக வந்து வித்தியாசமாக நிறைய செஞ்சு வந்து உன்னை யாருமே ஆனால் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி கட்டி பிடிக்கிறதோ கிஸ் பண்ணுறதோ அந்த மாதிரி கிடையாது. ஆனால் த வே வி எக்ஸ்பிரஸஸ், இன்னைக்கு வந்துட்டியா காலையில் உனக்காக கடகடன் பூரி செஞ்சு, இல்லை இடியாப்பம் செஞ்சு, இல்லை இது ஆப்பம் செஞ்சு, மத்தியானம் பிரியாணி செஞ்சு, ஸோ இப்படி செய்கிறது தான் எங்களுடைய லவ் லாங்குவேஜ். இப்போ இங்கே இவங்களை கல்யாணம் பண்ணப்ப எனக்கு வந்து என்னன்னா, எங்கள் வீட்டில் எல்லாரும் டேடி சைட்லேயும் சரி அம்மா சைட்லேயும் சரி, டேடி சைட்லலாம் வந்து அந்த பை சொல்லி கட்டி பிடிச்சி கிஸ் கொடுத்து பை சொல்கிற படலமே ஒரு 5 நிமிஷம் ஆகும், சரியா? ட்ரெயின் எல்லாம் போய் பிடிக்க போனால் நமக்கு ½ அன் ஹவருக்கு முன்னாடியே கிளம்புனா தான் ஒவ்வொருத்தருக்கு அது வேறு 3 தடவை கொடுப்பாங்க, இப்படி இப்படி இப்படி, சரியா? அது வந்து சிலர் மோதிக்குவோம், அதெல்லாம் இருக்குது. அந்த எல்லா டைமும் கால்குலேட் பண்ணி தான் ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி 3 கிஸ்ஸை கொடுத்து திருப்பி அப்படி ரொம்ப நேரம் அந்த
அந்த அந்த அந்த அது வேற பெரிய ஃபேமிலி, டேடி சைடு. அவங்க எல்லாருக்கும் கிஸ் கொடுத்து முடிக்கிறதுக்கு நம்ம ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவோம்னு வச்சுக்கோங்க. மம்மி வீட்டு சைட்லேயும் அப்படி தான். எங்கள் மாமா எல்லாருமே வந்து கொஞ்சிறவங்க. ஸோ இவங்க கல்யாணம் ஸோ அவங்க வீட்டாரில் நான் எங்கள் அத்தையை நான் கட்டி பிடிக்கிறேன், எங்கள் அத்தை தூண் மாதிரி நேராக நிற்கிறாங்க. என்னடா அது, சரி இவங்களுக்கு நம்மளை பிடிக்கலன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அவங்களுக்கு ஐயோ இவ கட்டி பிடிக்க வராளேன்னு அவங்க நினச்சிருந்துருக்குறாங்க. இவங்க கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு போகிறோம். எங்கள் வீட்டுக்கு போகும்போது அது என்னால் மறக்க முடியாத சீனு. எங்கள் ஒரு காரிடோரில் 2வது மாடியில் மம்மி அப்படி வாங்க தம்புன்னு 2 கையும் விரிச்சுட்டு அப்படியே கிஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. இவங்க வந்து பின்னாடி ரிவர்ஸில் காலை பின்னாடி வச்சு போயிட்டே. நான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த எண்டுக்கு போனது அவங்க அநேகமாக குதிச்சிருவாங்க அப்படின்ட்டு யார் தான் இன்னைக்கு ஜெயிக்கிறான்னு பார்ப்போமே அப்படின்னு நின்று பார்த்துட்டு இருந்தேன். மம்மி வந்து பை த ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட் அப்படின்னு சொல்லி அப்படியே கவுக்குன்னு அமுக்கி கிஸ் கொடுத்துட்டாங்க. இவங்க அழாத குறையாக வந்து சேர்ந்தாங்க. என்ன ஸோ ஆனால் எங்கள் வீட்டில் 365 நாளும் தோசை மாவு தான். நான் சொல்கிறேன், அதை யாரு வேணாலும் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் சொல்லல. இப்போ எங்கள் வீட்டில் ஒருத்தர் வந்தால் உற்சாகமாக அவங்களுக்கு சமைக்கிறது. இங்கேயும் வந்தால் அதில் எதில் காமிப்பாங்க அப்படின்னா இந்த கட்டி பிடிக்கிறது தான். பிடிச்சிட்டு இன்னைக்கு தம்பு வந்திருக்காங்க, இன்னைக்கு வேணா தம்புக்கு வேணா இட்லி கொடுத்துட்டு தேங்காய் சட்னிக்கு பதிலாக தக்காளி சட்னி அரைச்சிடலாம் அப்படின்னு. என்ன அப்படின்னா நேற்று தேங்காய் சட்னி, இப்போ நாளைக்கு திரும்ப அதே மாதிரி நம்ம வந்திருக்காங்க, இன்னைக்கு வேற ஏதாவது தம்பு இன்னைக்கு தம்புக்கு என்ன செய்யலாம், 3 நாளா இட்லி, இன்னைக்கு பேசாம தோசை ஊத்திடலாம், புதுசா செஞ்சிடலாம். அதுதான் இங்க உள்ள உச்ச கட்டம். அதான் பிரிஸ்லா வந்து கல்யாணம் முடிச்சோன்னு சொன்னா, நாங்க கிறிஸ்மஸ்க்குலாம் டிஃப்ரெண்ட்டாக செய்வோம். அப்படி டிஃப்ரெண்ட்டாக என்ன செய்வீங்க அப்படின்னா, அன்னைக்கு இட்லியும் கறி குழம்பும். அன்னைக்கு இட்லி தான், அன்னைக்கு இட்லியும் கறி குழம்பும். நாங்கள் வீடு மாற்றும் போது முந்தின நாளே மாவு அரைச்சி வச்சிருவோம், ஏன்னா அடுத்த நாள் வீடு மாற்றுறதுக்கு தேவை அப்படின்னு சொல்லி. அப்போ மித்த நாளில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ அது எண்ட் ஆஃப் த டே 365 நாளும் அன்பாக இருக்கிறோம் அப்படி வந்து சொல்கிறதுனால அங்கே மெனு மாறாது, ஆனால் ஆக்ஷன்ஸ் மாறும். ஹக் பண்றது, கிஸ் பண்றது, அந்த மாதிரி. எங்க வீட்டுல வந்து அன்பா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றத வந்து ஹக் பண்ண மாட்டாங்க, கிஸ் பண்ண மாட்டாங்க, ஒருத்தர் பேச்சுவார்த்தையும் இருக்காது, அதையும் சொல்லுங்க பண்றது இல்ல. ஆனால் என்ன அது எல்லாத்தையும் எதுல காமிப்போம் அப்படின்னு சொன்னா, ஒரு பிரியாணி, ஒரு முட்டை பரோட்டா, அந்த மாதிரி. ஸோ அப்படிதான் சாப்பிட்டு 30 kg ஏறினேன்னு வச்சுக்கோங்க. பட் லவ்டா ஃபீல் பண்ணேனா, அது முக்கியமான கொஸ்டின். இவங்க என்ன நினைக்கிறாங்க, 50 kg நீ வந்தம்மா எங்கள் வீட்டுக்கு, உன்னை 80 kg ஆக்கினேனா இல்லையா அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. ஆனால் ஐ வாசன்ட் ஃபீலிங் லவ்ட். ஐ நியூ தே லவ்ட் மீ, பட் ஐ வாசன்ட் ஃபீலிங் லவ்ட் பிகாஸ் த லவ் லாங்குவேஜ் வாஸ் டிஃப்ரெண்ட். நாங்கள் பேசின லவ் லாங்குவேஜ், நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற விதம் வித்தியாசமாக இருந்துச்சு. சரி, காட்ஸ் லவ் லாங்குவேஜ் நம்ம எல்லாமே ஆண்டர்கிட்ட தானே கற்றுக்கணும். அவர் வந்து எப்படி கன்ஃபரண்ட் பண்ணுறாரு. ஈவன் தப்பு செய்யும்போது எல்லா நாளும் நம்மளை வந்து அவர் அடோர் பண்ணுறாரு, நம்மளை வந்து நமக்கு தேவையானதையும் தர்றாரு. இப்போ அவங்க ஆண்டவர் வந்து இப்போ இவங்க கிட்ட வந்து ஐ லவ் யூன்னு சொன்னார் அப்படின்னா, ஜான் சாப்டர் 21 எடுத்துக்குவோம். சரியா? ஜான் சாப்டர் 21 இவங்களுக்கு வந்து வந்துட்டு அந்த ஃபிஷ் கிரில்லை பார்த்ததும் ஓ காட் யூ லவ் மீ அப்படின்னு இருந்திருக்கோம். நான் வந்து பேதுரு மாதிரி அவர் கூட உட்காந்து நான் பேசணும். Where he talks to me and he tells, do you love me? இவன் லவ் பண்ணுறான்னு அவருக்கு தெரியும், ஆனால் இவன் லவ் பண்ணுறான்றது இவனுக்கு தெரியணுன்ற கதை அவர் கேட்டார். do you love me? அவன் மைண்டில் ஃபுல்லாக என்ன நினச்சிட்டே இருக்கான், நம்ம வந்து பிட்ரே பண்ணிட்டோம். அவன் மைண்டு ஃபுல்லாக அதில் தான் இருக்குது, நம்ம பிட்ரே பண்ணிட்டோம். ஆனால் அந்த மெமரி அவர் எடுத்து போடுறதுக்கு அவர் எப்படி கன்ஃபரண்ட் பண்ணுறாரு பாருங்களேன். வந்துட்டு என்னப்பா எப்படி நம்பினேன் தெரியுமா உன்னை, ஆனாப்பா அப்படின்னு அவர் சொல்லாமல் அதை பற்றி எதுவுமே பேசவே இல்லை. எப்படிலாம் சொன்னால் என்னென்ன கெட்ட வார்த்தை, ஆனால் உனக்கெல்லாம் இவ்வளோ கெட்ட வார்த்தை தெரியும் எனக்கு தெரியவே தெரியாது தெரியுமா அப்படிலாம் சொல்லவே இல்லை. சரியா? நானே ஷாக் ஆகிட்டேன் பேதுரு அப்படின்னு. அது எதுவுமே சொல்லாமல் do you love me? பேதுரு, உமக்கு எல்லாம் தெரியும் ஆண்டவரே, யூ ஆல்சோ நோ தட் ஐ லவ் யூ. அவர் சொல்கிறார், எனக்கு தெரியும், ஐ வாண்ட் யூ டு நோ. ஏன்னா இவர் அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. எப்போ இவர் கிராஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, நீ குணப்பட்ட பின்பு யூ வில் கம் அண்ட் ஸ்ட்ரெங்தன் யுவர் பிரதரன்ஸ். ஸோ நம்ம அவருடைய ப்ராமிசஸ் எப்படி இருக்குது அப்படின்னா,
அவருடைய ஃபோர் நாலேஜில் ஈவன் பிஃபோர் திங்ஸ் கோ ராங், ஒரு காரியம் வந்து கெட்டு போகிறதுக்கு முன்னாடியே அவர் வந்து எப்படி ஆனால் ஃபைனலி ரொம்ப சூப்பராக இருக்கும்ன்ட்டு அவர் ப்ரொஃபட்டிக் வேர்டு கொடுத்துட்றாரு. அண்ட் அதுக்கு அவனை வந்து ஹீ இஸ் இன்வைட்டிங் ஹிம் பேக் இன் டு தட் லவ். சரியா? அவனை சொல்கிறாரு டென் மை ஷீப். அவனை ஆக்சுவலாக ஊழியத்துக்கு அங்கே வந்து அவனை எக்விப் பண்ணுறாரு அந்த இடத்துல. ஆஃப்டர் த பிட்ரேயல், 3 இயர்ஸ்க்கு அப்புறம் பிட்ரேயலுக்கு அப்புறம் அவருடைய என்கவுண்டர் எப்படி இருக்குது பாருங்கள். டு மேக் him fall in love back with him. சரியா? ப்ராடிகல் சன்லேயும் அதே தான். ஸோ ப்ராடிகல் சன் லூக் 15ல் அவர் வந்து அவன் தூரத்தில் வர்றான் இல்லை, அங்கே தூரத்தில் வந்ததை பார்த்துட்டு இவர் அவனை நோக்கி வேகமாக ஓடுறார். ஓடிட்டு அங்கே வந்து திரும்ப அவனை பேச விடவே இல்லை. அவன் என்ன பண்ணவே இல்லை, பேச விடவே இல்லை. இந்த சைடு செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்றாரு, இங்க அவனை பேச விடல, அவனை கட்டி அரவணைத்து. See, that's God's love. ஸோ அதுதான் நமக்கான மாடல். அவர் வந்து அவருடைய சபையை எப்படி நேசிச்சு, எப்படி வந்து அவரை லவ் பண்றதுக்கு அவரே ஹெல்ப் பண்றாரு. என்ன, நான் தான் கேட்டேன் ஒரு தடவை, ஆண்டவரே உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல, உங்களை லவ் பண்றதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணலன்னா முடியல அப்படின்னு. அவர் சொன்னாரு, ஆமா, ஆனால் மேனுடைய நேச்சரில் தானாக ஃபால் பண்ணுறதுக்கான இதை வந்து அவன் இழந்துட்டான். அந்த ஃபாலில் வந்து ஆடமுக்கு வந்து when he woke up he fell in love with God. கண்ணை திறக்கும் பொழுது அவரை பார்த்ததும் வந்து he just fell in love with God. ஏன்னா he is beholding the most beautiful thing. எல்லா கிரியேஷனும் ரொம்ப அழகாக இருக்குது, ஆனால் the creator was the most beautiful obviously. ஸோ ஆனால் after the fall அவருடைய ஹெல்ப் இல்லாமல், கிராஸும் ரிசரக்ஷனும் இல்லாமல் நம்மளால் வந்து we cannot fall in love with God. ஆனால் அதை அவர் பண்ணுறாரு எவ்ரி டைம். அவர் அந்த கனெக்ஷனை ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டே இருக்கிறார். that is our example for marriage. ஸோ அதாவது இந்த கணவன் மனைவி அந்த அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை எப்பயுமே ஆண்டவர் வந்து கம்பேர் பண்ணும்போது அதை வந்து கிறிஸ்து சபை அப்படிதானே சொல்றாரு. ஸோ அப்போ வந்து அந்த கிறிஸ்து வந்து சபைக்காக அந்த லவ்வை வந்து அவர் எவ்வளோ தூரம் முக்கியப்படுத்தி அதை புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக ஹீஸ் கிராஸ்கே போறார். நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துறதுக்காக அவர் கிராஸ் வரைக்கும் போய் I want to tell you that I love you அப்படின்றத நீ புரியணுன்றதுக்காக இந்த ஸ்டோரிஸ்ல பீட்டரோடதுலையோ இல்லை லூக் 15லையோ. ஸோ ஹீ இஸ் டூயிங் த இனிஷியேட்டிவ். ஸோ அப்படி நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் ஐ வாண்ட் டு ஷோ மை லவ் அப்படின்னு சொல்லி நம்ம இனிஷியேட் எடுக்கணும் அப்படின்றது தான் இந்த 16 இயர்ஸில் வந்து. அதாவது நம்ம வந்து எப்படி ரிலிஜியஸ் மைண்ட் செட்டில் எப்படி வந்து இத்தனை வருஷம் நான் யோசிச்சிட்டேன் அப்படின்னா, கோமேருக்கு தான் அவருடைய லவ் தேவை, கோமேருக்கு தான் அவருடைய மன்னிப்பு தேவை அப்படின்னு. நேற்று சொன்னார் ஓசையாக்கும் தேவை. நீ ஓசையாவாக இருக்கலாம், நீ கோமேராக இருக்கலாம். நீ வந்து ரொம்ப தூரம் போய் எல்லா தகப்பனோட சொத்தை வந்து ஸ்குவாண்டர் பண்ண இளைய மகனாக இருக்கலாம். வீட்டுக்குள்ளேயே வந்து அப்பாக்காக முழுக்க வேலை செஞ்ச வேர்வை சிந்தின மூத்த மகனாக நீ இருக்கலாம். நீ வந்து இயேசுவோட மார்பில் சாஞ்சிட்டு இருந்த பிலவட் ஜானா நீ இருக்கலாம். அவரை 3 தடவை மறுதளிச்ச பேதுருவா நீ இருக்கலாம். பட் உங்கள் நீங்கள் மேபி நீங்கள் கேட்டுட்ருக்கிற நீங்கள் கோமேரா இருக்கலாம், நீங்கள் ஓசையாவாக இருக்கலாம். சரியா? எந்த பாக்ஸில் நீங்கள் உங்களை போட்டுக்கிட்டாலும் உங்களுக்கு இயேசு தேவை. அண்ட் இயேசுக்கு நீங்கள் தேவை. இயேசு உங்களை டெஸ்பரேட்டாக லவ் பண்ணுறாரு. இயேசு உங்கள் 2 பேர்த்தையுமே ஈக்குவலாக தான் லவ் பண்ணுறாரு. ஸோ இத்தனை நாள் வந்து நாங்கள் சண்டை போட்டே இருந்தோம். இவங்க வந்து கல்யாணம் ஆன அன்னைக்கு சொன்னாங்க எனக்கு ஓசையா பிடிக்கும்னு. இவங்க ஓசையா பிடிக்கும்னு சொன்னதுமே என் மைண்டில் அப்போ நீங்கள் ஓசையா நான் கோமேராச்சே அப்படி தான் எனக்கு இருந்துச்சு. இதை வந்து இந்த 1 வருஷம் தான் நாங்கள் பேசியிருக்கிறோம். நீங்கள் வந்து ஓசையான்னு சொன்னீங்க, நான் கோமேர் சொன்னீங்க. ஆமாம், எனக்கு ஏன் பிடிக்கும்னா இயேசுவோட லவ்வை நான் அதை தெளிவாக நீங்கள் சொல்லலைலப்பா. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த 1 வருஷம் வந்து 16 வருஷம் நாங்கள் தப்பாக பேசினோம். நிறையா இதை வந்து உட்காந்து கிளியர் பண்ணிக்கிட்டு இருந்தோம். குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணி குப்பையில் போட்டு நிறையா குப்பையும் சேமித்து நான் சொன்ன மாதிரி அந்த பேக்கேஜ், சரியா, அந்த பேக்கேஜை வந்து
ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு நாத்த மூட்டையோட வர்றோம்னு வச்சுக்கோமே. இப்படி தான் ஐ வாண்ட் டு பிக்சர். கல்யாணம் ஆக போகிற என்னுடைய அருமை தம்பிகளே தங்கச்சிகளே, நீங்கள் வந்து இப்பயே உங்களுக்கு நான் வந்து வார்ன் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, கொஞ்சம் க்ரோஸாக நான் சொல்ல போகிறேன். க்ரோஸ்னா எனக்கு கொஞ்சம் யாக் அப்படி சொல்ல போகிறேன் நான். ஓகே, வந்து கொஞ்சம் நேரம் பொறுத்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு நான் முக்கியமான சீக்ரெட் சொல்கிறேன். பாட்டி இருந்து முடிச்சுட்டு கழுவாமல் வந்துட்டோன்னு வச்சுக்கோமே, அது எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் மேரேஜில் when you come together, he probably has a shitty past. அவங்களுக்கு மேபி வந்து ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப அவங்களுக்கு இப்போ இருக்கிற ஆட்டிடியூடை தான் நான் பார்க்குறேன். சரியா? கேவலமாக இருக்குது தூ அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஆனால் அவங்களுடைய பாஸ்ட் இப்போ அவங்கள அப்படி பிஹேவ் பண்ண வைக்குது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுது. அப்படின்னா மேரேஜ் என்ன அப்படின்னா, ஒருத்தரோட ஷிட்டை க்ளீன் பண்ணி, ஒருத்தரோட வூண்ட்ஸை ஹீல் பண்ணி, ஒருத்தரோட அந்த முதுகில் இருக்கிற எல்லா பைதவே ஒரு முள்ளம் பன்றிக்கு 30,000 ரேசர் ஷார்ப் குயில்ஸ் இருக்குமா? எத்தனை? 30,000. அது நம்மளோட பேகேஜ் கம்பேர் பண்ணுறப்ப எனக்கு இன்னும் ரொம்ப கம்மின்னு தோணுது. என்ன? ஸோ அந்த மாதிரி when I understand, நான் இங்கே இருக்கிறது இஸ் டு ஹீல் யூ ஃப்ரம் யுவர் பாஸ்ட். அண்ட் இவங்க வரும் பொழுது ஓகே, உன்னுடைய என்ன பாஸ்டாக இருந்தாலும் சரி, ப்ரெசண்ட் கேஆஸாக இருந்தாலும் சரி, bring it on, I'm here to love youன்னு சொல்கிறோம் அப்படின்னா, மேரேஜ் will be the sweetest thing on earth. சரியா? ஆப்வியஸ்லி மேரேஜ் இஸ் காட்ஸ் ஐடியா. ஆனால் அதை நம்ம தப்பாக பண்ணும் பொழுது, ஆண்டரே நீங்கள் எல்லாம் வழக்கமாக நல்லா பண்ணுவீங்க, மேரேஜ் தான் எனக்கு என்னவோ தெரிஞ்சு கொஞ்சம் தப்பாக நீங்கள் யோசிச்சிட்டீங்கன்னு தோணுதுன்னு நம்மளே ஆண்டருக்கு அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு தோணிடும். பட் த திங் இஸ் we are doing it wrong. சரியா? ஸோ there is என்ன அப்படின்னா, வழக்கமா அவங்க சொல்லுவாங்க, அவங்களுக்கு பதிலா நானே சொல்லிட்டேன், அது அவங்க ஸ்டக் ஆயிட்டாங்க. பைபிளில் நமக்கு நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு. ஆனால் சில ஸ்டோரிஸை வந்து நம்ம மேரேஜோட கம்பேர் பண்ணி பார்க்கறது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், கானா ஒரு கல்யாணம் ஆர் மாறா. ஓகே, ஸோ நமக்கு வந்திருக்கிற ஸ்பௌஸ் இல்லை வரப்போகிற ஸ்பௌஸ் இல்லை நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும், அது தண்ணி மாதிரி அப்படியே பிளாண்டாக அப்படியே இருந்தாலும், இங்கிலீஷ் ஃபுட் மாதிரி அப்படியே இருந்தாலும், இல்லை கசப்பா இருந்தாலும், அங்கே ஐ திங்க் எலிசா தானே, அங்கே போய் ஒரு இடத்துல அவங்க அந்த தீர்க்கதரிசிகள் புத்திரர் தண்ணி எடுத்து குடிக்கிறாங்க, அது கசப்பாக இருந்துச்சு. நாங்கள் பழைய ஏற்பாடு படிச்சு ரொம்ப நாள் ஆகுது. மாறாவின் நீரை தேனாக மாற்றுன்றது மோசே காலம் நினைக்கிறேன்ப்பா. இந்த பாட்டெலாம் கொஞ்சம் தயவுசெய்து கட் பண்ணிடுங்க அப்புறமா. ஓகே, ஸோ எந்த சிச்சுவேஷன் அப்படி யார் நம்ம லைஃப்ல நம்மளோட ஸ்பௌஸனுடைய நம்ம கல்யாண வாழ்க்கை எப்படி போய் கொண்டிருந்தாலும், இன்னைக்கு we want to tell you, ஆண்டவர் அந்த தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்ற முடியும், மாறாவின் நீரை அவர் மதுரமாய் மாற்ற முடியும் அப்படின்றதற்கு ஒரு விட்னஸாக தான் அந்த காலை நேரத்தில் நாங்கள் 2 பேரும் இந்த இடத்துல உட்காந்துருக்குறோம். ஆமாம், ஏன்னா முக்கியமான விஷயம், நாங்கள் பர்ஃபெக்ட்ன்றனால இங்கே உட்காரல. சரியா? நாங்கள் ரொம்ப நாள் இப்படி ஏமாந்துட்டு இருந்தோம் நாங்கள் பர்ஃபெக்ட்டுன்னு. அப்புறமா வந்து கொரோனா வந்துருச்சு போன வருஷம். ஐயோ ரொம்ப மோசமாயிருச்சு நிலமை. அப்புறம் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம், ஓகேன்னு சொல்லிட்டு வந்து ஒரு அந்த வைரஸ் எல்லாம் வந்து நாங்கள் க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கே ரொம்ப டைம் எடுத்துச்சு. பட் த திங் இஸ், எந்த மேரேஜையும் அது நீங்கள் வந்து பிளாண்ட், போரிங், நத்திங் இன்ட்ரெஸ்டிங் நீங்கள் நினைக்கலாம். ஆர் அது கூட பரவாயில்லைங்க, ரொம்ப பிட்டராக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஸ்வீட்டாக ஆக்கிற கர்த்தருடைய நாமம், நம்ம பாடின மாதிரி இயேசுவின் நாமம் மதுரம். He will do that. He is the magic element that is needed in your marriage and is available in your marriage, any marriage, to make it like heaven. See, resurrection, ஆண்டவரோட உயிர்த்தெழுதல் சொல்லணும். ஓகே, ஆண்டவரோட உயிர்த்தெழுதல் அது எப்படி எல்லாத்துலேயும் நமக்கு நம்பிக்கை தருதோ,
அதே நம்பிக்கை திருமணத்தில் இருக்கு. நிச்சயமா எப்படி வந்து அவருடைய சரீரம் வந்து 3 நாளுக்கு அப்புறம் உயிர் தெழுந்ததோ, லாசரனுடைய இது வந்து 4 நாளுக்கு அப்புறம் வந்துச்சோ, அந்த மாதிரி என்ன சூழ்நிலையில் உங்களுடைய திருமணம் இப்போ ரைட் நவ் போய் கொண்டு இருந்தாலும் சரி, ஒன்று நிச்சயம், அவர் வந்து நிச்சயமா அதை திரும்ப எழுப்பி கட்டுவார் அப்படின்றதுல சந்தேகமே இல்லை. ஆமென். ஸோ அந்த கல்ச்சரல் டிஃப்ரென்ஸ் எவ்வளோதான் இருந்தாலும் சரி, ஸோ நீ எப்படிப்பட்ட விதமான கல்ச்சரில் நீ வளர்ந்துருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பேகேஜோட நீ வந்தாலும் சரி, நான் எவ்வளோ பெரிய பேகேஜோட வந்திருந்தாலும் சரி, என்னுடைய கல்ச்சர் எப்படி இருந்தாலும் சரி, ஒன்று என்ன அப்படின்னா, we have a God and he is willing to help us to clean our mess and he is empowering us. என்ன அப்படின்னா, நமக்கு அடுத்தவங்களுடைய மெஸ்ஸை ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவர் நமக்கு உதவி செய்கிறார். என்ன அப்படின்னா, அவர் வந்து நம்மளை அப்படி மதுரமாய் மாற்றுகிறதற்கு அவர் வாஞ்சையாய் இருக்கிறார் அப்படின்றத நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். இன்னொன்று கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா, ஆமாம், நெவர் டு லேட். எவ்வளோ நாள், இப்போ ஒருவேளை எங்களுக்கு 16 வருஷத்தில் நாங்கள் வந்து அதை கண்டுபிடிச்சிக்கணும், ஒருவேளை உங்களுக்கு 25 வருஷம் ஆயிருக்கலாம், 50 வருஷம் ஆயிருக்கலாம். ஆனாலும் ஸ்டில் ஆண்டவர் அதை செய்ய முடியும். ஏன்னா தட் இஸ் காட்ஸ் பிளான். அந்த ஒருவன் 1000 பேரை, இருவர் 10,000 பேரை துரத்துவான். இந்த யூனியன் மாத்திரம் நம்ம வந்து ஆண்டவரே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம உள்ள இறங்கி ஹெல்ப் பண்ண அலோ பண்ணிட்டோம் அப்படின்னா, see all this life என்ன இப்போ லாஸ்ட் 1 year என்ன நடந்துருச்சு. நாங்கள் அதாவது ஏற்கனவே 2 பேருமே நிறைய பெரிய லக்கேஜ் வச்சுருந்தோம். ஆனால் அந்த லக்கேஜை வந்து நாங்கள் திறக்காம பேக்கேஜ் வச்சுருந்தோம், அதை திறக்கவே இல்லை. ஒருத்தர் நாங்கள் காமிக்கவே இல்லை. அது மூட்டை, ஒரு பெரிய மூட்டை, ஆளுக்கு மூட்டை, பாவ மூட்டை. சோ அது அவளோட மூட்டை தனியா இருந்துச்சு, என் மூட்டை தனியா. என்னைய காமிச்சு மூட்டைன்னு சொல்லாதீங்கப்பா. ஓகே, சோ நான் வந்து என்னோடத திறக்கவே இல்லை. இன்ஃபேக்ட் எனக்கு ஒரு மூட்டை இருக்குன்றது நான் நினைச்சு கூட பார்க்கல. அதுதான் பெரிய விஷயம். நிறைய நேரம் ஏன்னா நம்ம சூப்பரா அதுல கிஃப்ட் ராப் பண்ணி போல்லாம் போட்டு ஒட்டி வச்சிருப்போம். இப்ப பின் ஒரு பெரிய ஆனா இது இருக்கும், டு நாட் டச், திறந்துராத. சில நேரம் நம்மள அறியாம ஒரு மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். அது ஏன்னு நமக்கு தெரியாது. ஆனா என்ன அப்படின்னா, அங்க ஆழத்துல அங்க ஏதோ ஒரு மூட்டை நம்ம சுமந்து வச்சிருக்கிறோம், ஏதோ ஒரு ஹர்ட் நம்ம சுமந்துட்டே வர்றோம் அப்படின்றது உள்ள. ஸோ இப்படி 2 பேரும் இருந்தது. அப்ப ஒன் செகண்ட், கிளாடியேட்டர் மூவி நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. அதில் வந்துட்டு அந்த ஹீரோ வந்து கடைசியில் அந்த வில்லன், அவன் ரொம்ப மோசமாக இருப்பான். அவன் எப்படி ஆக்சுவலாக ஜெயிப்பான் அப்படின்னா, அவனை பேட்டிலுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு வூண்ட் பண்ணிவிட்டு இவன் ஆனால் வெளியே ஆமர் போட்டிருக்கிறான். ஸோ இவன் ஊண்ட ஆயிருக்கான்றது எவனுக்குமே தெரியாது. யாருக்கு, கேலரியில் உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஆனால் இந்த எனிமிக்கு தெரியும். ஸோ பேட்டில் ஃபீல்டில் வந்துட்டு இவன் வந்து பயங்கர ஹீஸ் அ வாரியர், சரியா? ஆனால் இந்த எனிமிக்கு அவன் எங்கே ஏற்கனவே ஊன் பண்ணி வச்சிருக்கான்னு தெரியுது பார்த்தீங்களா, அங்கே கசக்கி விடுவான். See now that is what messes up things in marriage, சரியா? The devil knows, அவனுக்கு பிசாசுக்கு தெரியும் உன்னை வந்து ஏற்கனவே உன்னுடைய பாஸ்ட்ல எங்க ஊன் பண்ணி வச்சிருக்கிறான்ட்டு. எங்க நீ ஹர்ட் ஆயிருக்கிற, எங்க நீ ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிற, எங்க சில சம்பவங்கள் உன் வாழ்க்கையில, சில அனுபவங்கள் உன் வாழ்க்கையில, சில காரியங்கள் நடந்து அந்த இடத்துல நீ ரொம்ப காயமா இருக்கிற அப்படின்றத பிசாசுக்கு தெரியறதுனால அந்த இடத்துல திரும்ப திரும்ப தெரியாம ஸ்பௌஸை வச்சு தெரியாம நழுக்கு நாங்க மிதிச்சுட்டு போயிருவாங்க. பட்ட இடத்துல படும். நம்ம ஊர்ல வந்து ஒரு பழமொழி இருக்கு, சரியா? பட்ட இடத்துல படுறது நம்ம பட்டுக்கிட்டா கூட நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். பட்ட இடத்துல இவங்க நமக்கு வந்து ஹர்ட் பண்ணும் பொழுது, ஸ்பௌஸ் நமக்கு ஹர்ட் பண்ணும் பொழுது, அது நம்ம என்ன, அதை வந்து நம்ம இவங்க மேல கோவமா நினைச்சிடுறோம். இப்படி ஆனா ஏன் ரொம்ப ஹர்ட்டா இருக்குது, ஏன் ரொம்ப வலிக்குது, ஏற்கனவே அங்க ஒரு ஊன் இருக்குது. ஸோ அப்போ அந்த ஹர்ட் பீப்புள் ஹர்ட் அதர்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு ஜெசுடின் ஸ்லோகன் மாதிரி நிறையா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அதெல்லாம் புரியுதா? இப்போ ஹர்ட் பீப்புள் ஹர்ட் அதர்ஸ் என்ன, எனக்கு ஏற்கனவே ஹர்ட் இருக்குது, இப்போ அதை திருப்பி நீ தெரியாமல் நழுக்குன்னு மிதிக்கும் பொழுது, நான் திருப்பி ஓங்கி மூஞ்சில் குத்தும் பொழுது, இதை மட்டும் ஃபோட்டோ எடுத்து இதுதான் மேரேஜ்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் ஃபுல்லாக இப்போ ஃபார்வர்டு வந்துக்கிட்டு இருக்கு, சரியா? என்ன போன வருஷம் வந்து அவார்டு வாங்கினவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒருத்தன் அப்படியே நீங்கள் பார்த்துருப்பீங்க, பெண்டாய் அப்படியே பாதியில்
பாதியாக பின்னாடி நிற்கிறான். அந்த அம்மா அப்படி பாத்திரத்தை அப்படி விசிறி எரியுது. சரியா, பாதியாக குனிஞ்சிருக்கிற மாதிரி. இவன் தாங்க அவார்டு வாங்கியிருக்கிறான் போன வருஷம் அப்படின்ட்டு. அப்படி தான் இப்போ மேரேஜுன்ற மாதிரி ஒரு ஐடியா கொடுத்துட்டாங்க. பட் திஸ் இஸ் த திங், பீப்புள் கம் வித் ஹர்ட்ஸ். நமக்கு அது தெரியும் பொழுது நம்மளும் டு அலவ் காட், ஆண்டவர் நம்மளை ஹீல் பண்ண அலவ் பண்ணி, ஹீல் பண்ணிட்டா என்ன தெரியுமா, ஹீல் பண்ணிட்டா நீ எப்படி இருப்ப? யூ வில் பி ஃப்ரீ டு லவ். நீ லவ் பண்ணவும் லவ் பண்ணப்படவும் நீ ஃப்ரீயா இருப்ப. என்ன அப்படின்னா, ஸோ அப்போ நம்ம பாஸ்டில் பேக்கேஜோட வர்றோம், அவங்களும் பேக்கேஜோட இருக்கிறாங்க. ஸோ அப்போ என்ன ஆயிடுது, ஏதோ ஒரு காரியம் நடக்கும்போது இது வந்து பிசாசு பண்ணுற வேலை அப்படின்றத யோசிக்கிறதே இல்லை. என்னன்னா, என் ஸ்பௌஸ் தான் பிசாஸ் மாதிரி வந்து என்னை எப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லி சண்டை போட வேண்டிய ஆளை விட்டுட்டு, பிசாசை விட்டுட்டு என்ன ஆயிடுறோம் அப்படின்னா, ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் அடிக்க ஆரம்பிச்சிடுறோம். நீதான் 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 அப்படின்னு சொல்லி பிசாசை அந்த டைம்ல ஃப்ரெண்டா யூஸ் பண்ணிக்குவோம். ஏன்னா அவன் தான் நல்ல ஐடியா கொடுப்பான், பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுப்பான். பாருங்க, இது இன்னைக்கு அப்படி பண்ணாங்க, இன்னைக்கு அவங்க இப்படி பண்ணாங்க, அன்னைக்கு இப்படி சொன்னாங்க, அவங்க அம்மா இப்படி சொன்னாங்க, இவங்க அப்பா இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பாயிண்ட்ஸ் வரும்பொழுது அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் இப்படி தான் பண்ணோம் நாங்கள். ஆனால் ஃபைனலி கண்கள், அவன் அந்த கெட்டகுமாரனுக்கு கண்ணு திறக்கப்பட்ட மாதிரி, ஐயோ சி நாங்கள் ஒரு பிளைண்டும் மியூட்டும் கல்யாணம் பண்ண மாதிரி இல்லை ஒரு ஒரு இந்த மென்டலி ரிட்டார்டட் பீப்புள் பார்த்துருக்கீங்களா? மாமி கண்ணாடி முன்னாடி நிற்காதீங்க. சி அவங்க வந்து தங்களையே அடிச்சுக்கிடுவாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களால அதை கம்யூனிகேட் பண்ண முடியாது. அவங்க வந்து தங்களை காயப்படுத்திக்கிடுவாங்க, அப்படியே படுத்து கீழே விழுந்து அடிச்சுக்கிடுவாங்க. என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஏதோ ஒன்று வேணும், அவங்க கேட்குறாங்க அப்படின்னு. கல்யாணம் அப்படின்னு ஒரு கணவன் மனைவி அப்படின்னு சொல்லும் பொழுது வேதம் சொல்லுகிறது அவர்கள் ஒரே சரீரமாக இருக்கிறாங்க. தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. சரியா? இப்ப நான் வந்து ஒரு கோபத்தோட பிரிஸ்லாவை ஒரு காரியத்தை நான் செய்யறேன், இல்ல அப்படி பாஞ்சு வந்து பண்றேன் அப்படின்னா நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்ன நானே அடிக்கிறேன்னு அர்த்தம். சேம். ஸோ இவ வந்து என்னை அட்டாக் பண்றா அப்படின்னா அவ தன்னையே அட்டாக் பண்ற மாதிரி, சேம் சைடு கோல் அடிக்கிறோம்னு அர்த்தம். ஒருத்தரே காயப்படுத்திக்கிறோம்னு அர்த்தம். ஸோ அதை தான் ரியலைஸ் பண்ணோம். இதில் பிரச்சனை வந்து நீ கிடையாது, பிரச்சனை வந்து நான் கிடையாது. நம்மளுடைய பாஸ்ட்ல வந்து நிறைய இப்போ ஒரு கண்ணு தெரியாதவங்களும் ஒரு காது கேட்காதவங்களும் சேர்ந்து கல்யாணம் பண்ணா அவங்க எப்படி வந்து அவங்க ஒருத்தர் தெரிவிப்பாங்க? இப்போ கண்ணு தெரிகிறவங்க கூப்பிடுவாங்க அவங்களுக்கான காது கேட்காது. ஸோ ஆனால் எப்படி அப்படிதான் அந்த மாதிரி தான் நம்மளுடைய கல்யாணம் வந்து அந்த மாதிரி தான். அவங்க வந்து ஒரு விதத்தில் ஹீஸ் கிரிப்பிள்டு, ஊனமாக இருக்கிறாங்க. அவங்கள வந்து லைஃப் வந்து கிரிப்பிள் ஆக்கியிருக்கு. சரியா? அவங்க பறக்க வேண்டியவங்க, ஆனால் இப்போ அவங்களால பறக்க முடியாது. நீங்கள் அந்த ரியோ மூவி பார்த்துருக்கீங்களான்னு தெரில. இந்த ப்ளூன்ற பேர்டு வந்து இட் கேனாட் ஃப்ளை. சரியா? அது அத்தனைக்கு நல்லா தான் வளர்ந்துச்சு, ஒரு நல்ல அது ரொம்ப செரிஷ் பண்ணப்படுற பெட்டு. ஆனால் அதுக்கு பறக்க தெரியாது. அது பேர்டு, ஆனால் அதுக்கு பறக்க தெரியாது. அதுக்கு இத்தனை வருஷம் தேவைப்படலை, ஆனால் இப்போ பறந்து ஆகணுன்ற சூழ்நிலை அதால் பறக்க முடியாமல் இருக்குது. இது வந்து காட்டில் வளர்ந்தது, ஜூலில் காட்டில் வளர்ந்தது. இது வந்து சுதந்திரமாக பறந்தது. இதுக்கு அதை பார்த்தா என்ன, ஏன் நீ ஏன் பறக்க மாட்டேங்கிற அப்படின்னு இருக்குது. ஆக்சுவலாக அந்த மூவி சூப்பராக இருக்கும், நீங்கள் போய் பாருங்கள். கடைசியில் வந்து ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு, ஒரு வில்லன் கிட்ட மாட்டிக்கிட்டு காலில் செயின் மாட்டிடுறாங்க. அப்படி தான் மேரேஜாக ஃபீல் பண்ணுறாங்க. ஒன்னால் பறக்க முடியும், இன்னொன்னால பறக்க முடியாது. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் தேர் செயின் டுகெதர். ஸோ என்னைக்கு ப்ளூ வந்து ஹீ இஸ் ஃபீலிங் லவ்டோ, அன்றைக்கி தான் ப்ளூவால் பறக்க முடியுது. ஸோ அதுதான் மேரேஜ். உங்கள் மேரேஜ் எப்போ டேக் ஆஃப் ஆகும்? நீங்கள் உங்களுடைய பார்ட்னர் நீங்கள் லவ் பண்ணவும் லவ் பண்ணப்படவும் ஆண்டவராலையும் உங்கள் ஸ்பவுஸாலையும் நீங்கள் அலோவ் பண்ணும் பொழுது, அதே மாதிரி உங்களுடைய ஸ்பவுஸும் ஆண்டவராலையும் உங்களாலையும் லவ் பண்ணுறதுக்கும் லவ் பண்ணப்படுறதுக்கும். இப்போ மார்க்குக்கு வந்து ஹக் கொடுங்கன்னு சொன்னால் கூட கொடுத்துருவாங்க.
அது ஒரு வேலையாக முடிஞ்சிடும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்களால ஹக் வாங்க முடியாது. ஏன் அப்படின்னா அவங்க பாஸ்ட் என்ன, அவங்க வீட்டில் யாருமே ஹக் பண்ண மாட்டாங்க, ஹக் பண்ணதே கிடையாது. ஸோ அவங்களுக்கு வந்து அது என்ன பண்ணுறதுனே தெரியாது. அது வந்து அது ஒரு புரியாத ஒரு விஷயம், ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் மொமெண்ட் அவங்களுக்கு. அழாதீங்கப்பா. ஸோ நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் யூ மைட் ஹவ் லாஸ்ட் சம்ஒன், இல்லை நீங்களே யூ குட் பி லாஸ்ட். உங்களுக்கு மேபி நீங்கள் கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கிற ஆளாக இருக்கலாம், இல்லை கல்யாணம் பண்ணி நொந்து போன ஆளாக இருக்கலாம். எப்படி சூழ்நிலை, நீங்கள் மேபி ஹாப்பியாக இருக்கலாம். உங்கள் எல்லாருக்காகவும் நான் ஆண்டவரை நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் ஒன்று சொன்னார், நீ உன்னுடைய பவர்லேயும் உன்னுடைய மைட்லேயும் நீ இந்த மேரேஜை நடத்த ட்ரை பண்ண அப்படின்னா நீ பர்ன் அவுட் ஆயிடுவ. யூல் பி டயர்ட். ஏன்னா வாழ்க்கையே வெறுத்துரும் உனக்கு. ஆனால் பை மை ஸ்பிரிட், கர்த்தருடைய ஆவினால, பை மை ஸ்பிரிட் இத்தனை வருஷம் நாங்கள் வந்து எதுக்கு நினச்சோம் அப்படின்னாக்கா ஊழியத்துக்கு, சரியா, மிரக்கிள்ஸுக்கு. ஆனால் ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, இதுதான் ஃபஸ்ட்டு உன்னுடைய ஊழியம், இதுதான் உன்னுடைய ஃபஸ்ட்டு மினிஸ்ட்ரி என்ன தெரியுமா? ஆண்டவர் உனக்கு மினிஸ்டர் பண்ண நீ விடுறது, ஆவியானவரை, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை உன்னை வந்து லவ் பண்ண ஃபுல்லாக நீ விடுறது, சுற்றி உள்ள மனுஷரை உன்னை லவ் பண்ண நீ விடுறதும், நீ அவங்கள ஃப்ரீயாக லவ் பண்ணுறது தான் இருக்கிறதுலே நீ பண்ண உனக்கு பண்ணுற நீ பெரிய ஃபேவர். ஸோ அண்ட் தேட் யூ கேனாட் டூ பை மைட் ஆர் பை பவர், பட் ஒன்லி பை த ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட். அண்ட் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாரு. சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை, என்னை பொறுத்த மட்டும் இல்லை, சாவுக்கு ஏதுவான எதுவாக இருந்தாலும் சரி, உன் மேரேஜ் சாவு போகிற நிலைமையில் இருக்கா, உங்கள் ஹெல்த் அப்படி இருக்குதா, உங்களுடைய ஃபைனான்ஸ் அப்படி இருக்குதா, சாவுக்கு ஏதுவான எதை ஆனாலும் சரி, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே ஆவியானவர் வில் ரிவைவ், அவர் உயிர்ப்பிப்பார். ரீசெண்டாக ஆண்டவர் ஒரு மெசேஜ் நாங்கள் கேட்டுட்டு இருந்தோம், நீங்களும் தயவுசெய்து கேளுங்க. 2017 நம்ம சர்ச்சோட நியூ இயர் சர்வீஸ் மெசேஜ் நம்மளோட வெப்சைட்டில் இருக்குது. ஜெருபாபேல் ஒரு நோக்கத்தோடு வர்றான், என்ன அப்படின்னா அந்த ஆலயத்தை கட்டுறதுன்னு சொல்லி. ஸோ வந்து 2 வருஷம் கடன்னு ஆலயம் கட்டப்படுது, ஃபவுண்டேஷன் போட்டு முடிச்சிடுறாங்க. ஆனால் சுற்றி இருக்கிற காரியங்கள் நிமித்தம் அது அப்படியே அது ஒன்றும் இல்லாமல் போகுது. அது வந்து இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா குப்பம் மேடு ஆயிடுச்சு. ஃபவுண்டேஷன் போட்டு 2 வருஷத்தில் ஃபவுண்டேஷன் போட்டு எல்லாம் ரெடியாகி கட்ட போகிறாங்க அப்படின்ற ஒரு நேரத்தில் சுற்றி எதிர்ப்பு வந்தோடனே அந்த கட்டுறதை நிப்பாட்டிடுறாங்க. இப்போ அப்படின்னு சொல்லி 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் தள்ளி போய் அந்த பில்டிங் கட்டப்படாமல் இப்போ 16 வருஷம் அப்படியே நின்றுச்சு. ஆக்சுவலி எங்களுக்கு கல்யாணம் ஆகி 16 வருஷம். ஸோ இப்போ பார்த்தா அது குப்பம் மேடாக இருக்குது, யாருக்குமே தெரியல. ஜெருபாபேல் மேன் வித் விஷன், அப்படி ஒரு தரிசனத்தோட, ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையோட புறப்பட்டு வந்தான். ஆனால் அது அப்படியே நின்றுச்சு. ஆனால் ஆண்டவர் சகரியாவை அனுப்பி ஆண்டவர் திரும்ப தேவனுடைய வார்த்தையை சொல்கிறார். அதுதான் அந்த வார்த்தை, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். ஸோ அதுதான் பிரிஸ்லா சொன்ன மாதிரி, இவ்வளோ நாள் நாங்கள் இந்த வசனம் வந்து ஓகே மேபி ஊழியம் செய்கிறதுக்கு, ஓகே மேபி நம்மளுடைய மற்ற காரியங்களுக்கு, வியாதியஸ்தர்களை சுகப்படுத்துறதுக்கு, இல்லை மரித்தவரை உயிர் தெழுகிறதுக்கு, இல்லை இந்த மாதிரி காரியங்களுக்கு தான் இந்த வசனம் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை வச்சு நம்ம ஜெபம் பண்ணும் போதெல்லாம், ஆண்டவரே சபையில் உம்முடைய வல்லமை வெளிப்படுத்தணும், எங்களுடைய பலத்தினால் அல்ல, எங்களுடைய இதனால் அல்ல, உம்முடைய ஆவினால் இது நடக்கட்டும், உம்முடைய ஆவினால் அது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்மளுடைய திருமண வாழ்க்கையில் நம்மளுடைய பலத்தினால கொண்டு போக முடியாது, நம்மளுடைய சொந்த முயற்சினால் கொண்டு போக முடியாது. அதை எப்படி கொண்டு போக முடியும் அப்படின்னா தேவனுடைய ஆவியினால். there is a physical realm, இந்த realm ஒன்று இருக்குது, ஆவிக்குரிய பரிமாணம்னு ஒன்று இருக்குது. சில காரியங்களெல்லாம் அங்கேருந்து தான் நம்ம சரி செய்ய முடியும். என் வாழ்க்கையில் நடந்த ஹர்ட், என் வாழ்க்கையில் நடந்த அபியூஸ், இன்னைக்கு அது வந்து யாரை பாதிக்குது அப்படின்னா நம்மளோட ஸ்பௌஸை பாதிக்குது.
ஸோ அவங்க வேற இடத்துல இருந்து அவங்க சில பேக்கேஜோட வர்றாங்க. ஸோ அது எல்லாமே என்ன பாதிக்குது? ஸோ இந்த மாதிரி காரியங்கள், ஸோ 2 பேருக்கும் நடந்த, குடும்பத்தில் நடந்தது, வெளியில நடந்த ஹர்ட், வெளியில நடந்த அபியூஸ். ஸோ இந்த மாதிரி காரியங்களை நீங்க பிசிக்கலா, ஒவ்வொருத்தரும் நம்ம பிசிக்கலா ட்ரை பண்ண முயற்சி பண்றோம், ஹீல் பண்ண முயற்சி பண்றோம், அதை சரி செய்ய முயற்சி பண்றோம். ஸோ இதனால தான் திரும்ப 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 இப்போ நாங்கள் நிறைய நேரம் பேசுவோம் இந்த காரியத்தை குறித்து. சரி பேசுவோம்னு சொல்லி பேசினா கடைசியில் அது சண்டை எங்கே போகும்னா இன்னும் ஜாஸ்தி ஆகுது. இன்னும் ஒருத்தர் ஹர்ட் பண்ண ஆரம்பிப்போம். ஆனால் இது பலத்தினால முடியாது, நம்மளுடைய சொந்த பலத்தினால முடியாது, நம்மளுடைய சொந்த முயற்சினால முடியாது. இது எங்கேருந்து தான் முடியும்னா இதெல்லாம் ஆவியினால தான் முடியும். ஆமென். ஸோ 16 வருஷம் மண்மேடாய் கடந்தது. திரும்ப ஆண்டவர் சகரியாவை அனுப்பி தீர்க்க தரிசன வார்த்தை வந்து, யாருடைய கை இந்த அஸ்திபாரத்தை போட்டதோ அவனுடைய கைகளே இதை முடிக்கும், அவன் தலைக்கல்லை கொண்டு வருவான். அப்ப அவன் கொண்டு வரும் பொழுது அவன் சொல்ற வார்த்தை என்ன சொல்லுவான்? கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. ஏன் அப்படின்னா இங்க நான் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, இங்க என்னுடைய முயற்சினால இங்க எதுவுமே நடக்கல. எப்படி இப்ப திரும்ப வந்து இதை முடிக்கிறோம் அப்படின்னா, அந்த தலைக்கல்லை கொண்டு வர்றது அப்படின்னா அதுதான் ஃபைனலா வைக்கிறதா அந்த அந்த என்ன சொல்றது, சீஃப் ஸ்டோனை, அந்த தலைக்கல், அதுதான் கடைசி வேலை. ஸோ அதை முடிக்கும் பொழுது அவன் சொல்றது எப்படி இருக்கும் அப்படின்னா, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக அப்படின்னு இருக்கும். ஏன் அப்படின்னா இது முழுவதுமே எப்படி நடக்க போகுது அப்படின்னா அவருடைய கிருபையினால, அவருடைய ஆவியினால தான் இது நடக்க போகிறது. ஸோ இன்னைக்கு காலை நேரத்தில் நீங்கள் இது வரைக்கும் என்னென்ன கஷ்டத்தில் நீங்கள் உங்கள் திருமண வாழ்க்கையில் போயிட்டுருக்கிறீங்கன்னு தெரியாது. ஆனால் ஒன்று நிச்சயம், இந்த காலை நேரத்தில் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும்னு அவர் சொன்னார். அது நிச்சயமாய் ஆகும். எப்படி நீங்கள் தீர்க்க தரிசன வார்த்தையோட நீங்கள் திருமணமான புதுசில் ஆண்டவர் எனக்கு இதை சொன்னார், ஆண்டவர் எனக்கு இதை சொன்னார் அப்படின்னு சொல்லி நீங்கள் திருமணத்தை ஆரம்பிச்சிருப்பீங்க. அது மாத்திரம் அல்ல, நீங்கள் 2 பேரும் உங்களுக்குன்னு ஆண்டவர் நிறைய தீர்க்க தரிசன வார்த்தையை, நிறைய காரியங்கள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து கொண்டே வந்தார். ஆனால் இப்போ பார்த்தா அந்த தீர்க்க தரிசன வார்த்தை எங்கே இருக்குன்னு தெரியல. ஆண்டவர் உங்களை குறித்து சொன்ன எல்லாத்தையும் நீங்கள் மறந்து போயிருக்கலாம், இல்லை அது ஒன்றுமில்லாமல் போயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தரோட வார்த்தை திரும்ப வருகிறது. யாருடைய கை அஸ்திபாரம் போட்டதோ அவனுடைய கைகளாலேயே ஆண்டவர் அதை முடிப்பேன்னு சொல்கிறார். ஆமென். See, those who know their God, என்ன அவங்க வந்து திடன் கொண்டு they will do exploits, பராக்கிரமம் செய்வாங்கன்னு இருக்கு இல்லையா? உங்கள் ஒவ்வொருத்தருடைய லைஃப்லேயும் ஆண்டவரை உங்களுக்கு ஒரு விதமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ வந்து லாசரஸ்க்கு அவரை எப்படி தெரிய வேண்டிய அவசியமாக இருந்துச்சுன்னா, அவர் தான் ரிசரக்ஷன் அப்படின்னு. என்ன அந்த சிரேனிய ஸ்திரீ வந்து தன்னோட மகளுக்கு ஒரு அற்புதம் கேட்டு வருதில்ல, அப்போ உடனே ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, இது வந்து பிள்ளைகளுக்குரிய அப்பம், அதை தூக்கி நான் நாய்களுக்கு போட முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. சரியா? ஜீசஸோட டிசைப்பிளாக இருக்கும், ஜீசஸ்லாம் இவ்வளோ அன்கைண்டாக பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நான் நினச்சிருக்கிறேன். மேபி வந்து யாரோ தப்பாக சொல்லிட்டாங்க அப்படின்னு. ஆனால் அந்த இடத்துல அப்படி என்ன அப்படின்னா, அவர் வந்து அந்த பழைய இதுபடி தான் சொல்கிறாரு. இஸ்ரவேலுக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் தான் அவருடைய கிராஸுக்கு அப்புறம் இருதரத்தாரும் வந்து ஒன்றாயிடுறாங்க. சரியா? ஜென்டைல் அண்ட் ஜூ, அந்த நடு சுவரை வந்து அவர் அகற்றிடுறாரு. ஆனால் இந்த அம்மாவுக்கு அதுக்கு முன்னாடியே ஒரு ரெவலேஷன், இவர் தான் அந்த ஹெவன்லி பிரெட்டுன்ட்டு. இவர் சொல்கிறார், இது வெறும் இஸ்ரவேலுக்கு பிள்ளைகளுக்கு தான் அப்படின்னு சொல்லும் பொழுது அது சொல்லுதான், மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளே போதும். என்ன அர்த்தம்? நீங்கள் எந்த அளவுக்கு ஹெவன்லி பிரெட்னா, ஒரு ட்ராப் அந்த கீழே விழும் பாருங்க, அது போதும் எனக்கும் என் பிள்ளைக்கும், ஃபார் மை என்டையர் ஃபியூச்சர். சரியா? ஸோ அந்த மாதிரி தான் அந்த ஸ்திரீக்கு என்னவா ஆண்டவர் தெரிய தேவைப்பட்டுச்சு, யூ ஆர் இனஃப், நீர் போதும் அப்படின்னு. லாசருக்கு ரிசரக்ஷனாக தேவைப்பட்டது. பைபிள் முழுக்க ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரை வந்து ஒரு விதமாக அவங்க அவரை தெரிய வேண்டிய அவசியம் இருந்துச்சு.
அதே மாதிரி தான் உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கு அவர் என்னவா வேணுமோ அவர் அதுவாக இருக்கிறார். அதனால தான் அவர் ஐ ஆம். என்னவா உனக்கு என்ன, உனக்கு ஹீலிங் தேவையா? ஐ ஆம் யுவர் ஹீலிங், ஐ ஆம் யுவர் ரிசரக்ஷன். நானே உனக்கு உயிர்த்தெழுதல், நானே உன்னுடைய சுகம், நானே உனக்கு தேவையான இமோஷ்னல் நீட், நானே உனக்கு தேவையான ஃபிசிக்கல் நீட், நானே உன்னுடைய லவ், நானே உன்னுடைய இது. அப்படி கணவன் மனைவி 2 பேரும் ஆண்டவர்கிட்ட ரிசீவ் பண்ண கற்றுக்கிட்டா அந்த மேரேஜ் 2 பேருமே நீட்ஃபுல்லாக கல்யாணம் சேர்ந்துருக்கலாம். ஆனால் இந்த ஜேர்னியில் ஆண்டவர் கூட போகும் பொழுது 2 பேருமே ஓவர்ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ என்ன அழகாக இருக்குன்னு யோசிச்சுக்கோங்க. 2 பேரும் ஓவர்ஃப்ளோ ஆகுறாங்க அப்படின்னா அந்த மேரேஜ் க்ளோசஸ்ட் டு ஹெவன் ஆன் எர்த். ஹெவன் எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தா தெரியும். இப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு வராதிங்க. இப்போ போன வருஷம் அது எஸ்பெஷலி நீங்கள் வரலன்னா நல்லது. லாக்டவுனில் உங்கள் எல்லாத்தையும் பூட்டி போட்டுட்டார் அவர், எங்களையும் பூட்டி போட்டார். ஹெல்லு மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஹெவனுக்கு ஹோப் இருக்குது, நமக்கு ஹோப் இருக்குது. இல்லை இனிமேல் வரலாம், இந்த வாரத்தில் இனிமேல் வரலாம். அப்படியா? ஓகே, வாங்க. ஸோ உங்களுடைய ஸ்பௌஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம், அவர் மாற்ற முடியாத ஒரு நபர் கிடையாது. அவரை மட்டும் உங்களை ஹீல் பண்ண விடுங்க, உங்கள் ஸ்பௌஸை ஹீல் பண்ண விடுங்க. உங்கள் ஸ்பௌஸ் மோசம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் நம்ம அவருடைய ஹீலிங் நம்மளால் ரிசீவ் பண்ண முடியாமல் போயிடுது. சரியா? இது ஒன்றுத்துக்கும் ஆகாது அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா ஹீலிங் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. சரியா? ஸோ ஆண்டர் சொன்னது only believe. அந்த சாங்கை ரொம்ப வருஷம் நம்ம பாடினோம். நான் அதை அந்த இவர் யாருப்பா பாடினா, ஆலனா, காடி பையன் ஆலன்னு சொல்லலை, அந்த ஆலனா. only believe all things are possible, only believe. So God says that about your marriage. உங்கள் ஒவ்வொருத்தருடைய மேரேஜையும் குறித்து God is saying this, only believe, all things are possible, only believe. ஸோ ஏன் மேரேஜ் இதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால், அதுவும் நம்ம ஃபாதர்ஸ் ஹவுஸில் திரும்ப திரும்ப இந்த காரியம் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால், மேரேஜ் அது ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு காரியம். அண்ட் தட் இஸ் த ஃபவுண்டேஷன் ஃபார் எவ்ரிதிங். எல்லாத்துக்கும் முக்கியமான அடிப்படை ஒன்று அப்படின்னா அதுலேருந்து தான் எல்லாமே. நம்மளுடைய பிஸ்னஸ் ஆசீர்வதிக்கப்படணுமா, இந்த உறவு நல்லா இருக்கணும். நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த உறவு நல்லா இருக்கணும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த உறவு. ஸோ அதனால் இந்த உறவு தான் எல்லாத்துக்கும் அடிப்படை. இதுதான் ஃபவுண்டேஷன். இது மேலே தான் எல்லாமே கட்டப்பட முடியும். இதுதான் ஃபவுண்டேஷன். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதோ அவ்வளோ தூரம் நம்ம மேலே கட்டிக்கிட்டே போக முடியும். ஃபவுண்டேஷன் இல்லாமல் அடுத்தடுத்த பிள்ளைங்களை பெற்றுடுறோம், அடுத்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடுறோம், அண்ட் எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகிடுது. இப்போ நீங்கள் பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதுங்களோட நெஸ்ட்டு கட்டுறதை நீங்கள் பார்க்க கிடச்சிருக்கான்னு தெரில. என்னென்னா முள்ளெல்லாம் தான் ஃபஸ்ட்டு கொண்டு வருங்க, முள் குச்சி அது எல்லாத்தையும் கொண்டு ஃபஸ்ட்டு அந்த நெஸ்ட்டை ஆரம்பிக்குதுங்க. சரியா? அதுதான் அந்த நான் சொன்ன அந்த பாஸ்ட்டு நான் நினைக்கிறேன். ஆனால் அதுக்கப்புறம் அந்த ஒரு சாஃப்ட் லேயர் அதுங்க பில்ட் பண்ணுங்க. குப்பையாக கொண்டு பஞ்சு அதெல்லாம் எங்கேருந்து போய் எடுத்துகிட்டு தெரியாது. சாஃப்டாக அதை பில்ட் பண்ணி அதில் தான் முட்டை விடும், அதில் தான் அதை ஹேட்ச் பண்ணும். ஸோ என்ன, யோர் கனெக்ஷன் இஸ் லைக் தட். அந்த வார்ம்த் ஆஃப் யுவர் லவ்ல தான் பிள்ளைங்களை யூ கேன் பில்ட். இல்லையா டைரெக்டாக அந்த குச்சியில் போட்டு முட்டையை குஞ்சு பொரிக்கிற மாதிரி அதுங்களுக்கு தே வில் ஃபீல் த பெயின் ஆஃப் யோர் டிஸ்கனெக்ஷன். உங்கள் 2 பேருனுடைய சண்டையை பிள்ளையால் ஃபீல் பண்ண முடியும். சரியா? ஐயோ ஆமாம் எங்கள் லைஃப்பில் அப்படி தான் நடந்துருச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இப்பயும் ஒன்றும் தப்பு கிடையாது, ஒன்றும் குறைஞ்சி போகலை. இட் இஸ் நெவர் டு லேட். நெவர் டு லேட் ஆண்டவரால் மட்டும்தான் எப்போ வரலும் சொல்ல முடியும்னு சொல்லுவேன். அப்படின்னா செத்துக்கப்புறம், செத்து 4 நாள் ஆனதுக்கப்புறம், இன்ஃபேக்ட் ரிசரக்ஷனில் என்ன அப்படின்னா பல வருஷம் 100 ஆண்டுகள் இறந்த செயின்ஸ் திருப்பி வர்றாங்க. மாதிரி ட்ரை போன்ஸ் எவ்வளோ ட்ரையாகவும் இருக்கலாம். சரியா? உங்கள் ஸ்பௌஸ் எப்படியாகவும் இருக்கலாம். ஆனால் உங்களோட லைஃப்பை ஆண்டவர் ஹெவன் போல் ஆக்கிறதுக்கு என்ன, உங்களோட பிள்ளைகள் சொகுசா, உங்களுடைய கனெக்ஷன் தான் அதுங்களுக்கு சொகுசு. உங்களுடைய கனெக்ஷன் அந்த சொகுசில் ஆண்டவர் அறிஞ்சுக்கொள்ள, ஓ இப்படி தான் லவ் பண்ணணுமான்னு அவங்க உங்களை பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஓ இப்படி தான் சண்டை போடணுமா, அப்படி இல்லை, இப்படி தான் லவ் பண்ணணுமா அப்படின்னு அவங்க தெரிஞ்சு வளரணும். அதுக்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். எங்களுக்கு கிருபை தந்துக்கிட்டு இருக்கிற அதே ஆண்டவர் உங்களுக்கும் தருவார்.
ஸோ நெவர் டூ லேட். இது வரைக்கும் எப்படி நம்மளோட லைஃப் இருந்தாலும் சரி, எத்தனை வருஷம் எப்படி போய்கொண்டிருந்தாலும், காட் இஸ் ஆண்டவர் இன்னைக்கு ஒரு புதிய அத்தியாயத்தை உங்களுடைய வாழ்க்கையில் ஆரம்பிக்கிறார்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். பிகாஸ் எங்களோட லைஃப்பில் ஆண்டவர் இதை செய்தார் அப்படின்னா நிச்சயமாக ஆண்டவர் உங்களோட லைஃப்லையும் கண்டிப்பாக இதை செய்ய முடியும். ஏன் அப்படின்னு சொன்னால், உங்கள் 2 பேரை இணைத்தது, இப்போ எங்கள் 2 பேர் ஒவ்வொரு திருமணமும் சரி, ஆண்டவர் இணைத்ததின் நோக்கம் அது பெரிய நோக்கம். அந்த 2 பேர் இந்த காஸ்மாஸ்லேயே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்க முடியும். இன்னைக்கு ரோமர் 8 ஸோ சர்வ சிருஷ்டியும், the whole creation is eagerly waiting for the manifestation of the sons of God. சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து கொண்டிருக்கிறது நமக்காக. ஸோ நாங்கள் 2 பேர் இந்த விஷயத்தில் சரியானோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அது இம்மீடியட்டாக அது எங்கே அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொன்னால் எங்கள் பிள்ளைங்களோட லைஃப். ஸோ அவங்க எப்படின்னா ஒரு ஹெவனில் இருந்து அவங்க வளர ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்க இப்போ எங்கள் வீடு ஹெவனாக இருக்கும்போது அந்த ஹெவனில் இருந்து ஸோ அவங்க வெளியில் போகும்போது அவங்க அந்த அட்மாஸ்பியரை கொண்டு போக முடியும். ஸோ அந்த அட்மாஸ்பியர் அப்படியே பரவ ஆரம்பிக்கும். அது அப்படியே பற்றி பிடிக்கும். அது உலகம் ஃபுல்லாக அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஸோ எப்படி ஆண்டவர் ஒரு மனுஷனை ஆதாம் அழைத்து அவனை ஆசீர்வதித்து, உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்ப அப்படின்னு சொன்னாரோ, அந்த மாதிரி நாங்கள் 2 பேர், ஆண்டவரே இட் இஸ் நாட் அபவுட் அஸ், இட் இஸ் நாட் அபவுட் மை நீட், இட் இஸ் நாட் என்னுடைய தேவை அப்படின்றது இல்லை. ஆண்டவரே என்னுடைய தேவை இருக்குது, அதையும் நீர் நிவர்த்தி நிச்சயமாக செய்வீர். ஐ ஆம் இம்பார்ட்டன்ட். நிறைய நேரம் அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்பயுமே என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, வி ஆர் நாட் இனஃப், நான் இதுக்கு தகுதி இல்லை, ஐ எம் நாட் இனஃப், ஐ எம் நாட் இதே தான் நான் நம்பிட்டு இருந்தேன், இதே தான் அவளும் நம்பிட்டு இருந்தா. ஆனால் இந்த 1 வீக் இந்த வாரத்தில் அது எல்லாத்தையும் அறிக்கை செஞ்சோம். ஆண்டவரே நோ, நான் அப்படி நம்பினது தப்பு, நான் ஐ எம் த ரைட் பார்ட்னர் ஃபார் ஹர் and she is the right partner for me. And this union, இந்த உறவு, it was ordained by God. இதில் ஆண்டவர் இருக்கிறார். இது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட உறவு, இது தேவன் ஏற்படுத்தின உறவு, இது தேவனால் ஆரம்பித்து ஆண்டவர் கொடுத்த gift. She is a gift to me given by God. இது எனக்கு தேவன் தந்த வெகுமதி, தேவன் தந்த பரிசு. அப்படி சொல்லி நான் பார்க்கும்போது the way I treat her, அது நிச்சயமாக மாறும். So we have hope. இன்னைக்கு சொல்ல வர்ற காரியம் என்னன்னா, we have hope. அது எப்படி குப்பமேடாக இருந்தாலும் சரி, எப்படி அது ஒன்றும் இல்லாமல் போய் இருந்தாலும் சரி, 16 வருஷம் எங்களுக்கு 16 வருஷம் போயிடுச்சு, ஆனாலும் we know God can do it. Romans 15:13 May the God of hope பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. We want to leave this as a prophetic blessing. உங்களுக்கு God of hope, உங்களுக்கும் எங்களுக்கும் எல்லாருக்கும் ஹோப் கொடுக்குற காட் நம்ம வச்சிருக்கிறோம். டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடிய எவ்வளோ பெரிய மெஸ்ஸையும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடிய காட் வச்சிருக்கிறோம். ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. how do you handle in-laws அப்படின்னு. அதுதான், இது எல்லாமே ஒரே ஆன்சர் தான். when I know she is a gift from God, எனக்கு இது தேவன் தந்த பரிசு, தேவன் எனக்கு கிருபையாய் கொடுத்த பரிசு அப்படின்னு சொல்லி நான் என் மனைவியை பார்க்கும்போது அவங்களுடைய பெற்றோரையுமே நான் பரிசாக தான் பார்க்குறேன். இல்லை, மேபி அவங்க சில நேரம் பரிசு மாதிரி இருக்க மாட்டாங்க, நமக்குள்ள பேசிக்கும், அவங்களுக்கு தெரியாதுல்ல. அவங்க சில நேரம் முள்ளு மாதிரி இருக்கலாம். நான் தான் சொல்கிறேனே, ஸ்பவுஸ் முள்ளு மாதிரி இருக்கும் பொழுது என்ன பண்ணுறோம், அவங்கள எல்லா முள்ளையும் சேர்த்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியும் என்னுடைய ஸ்பவுஸை லவ் பண்ணுறதுக்கான இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு நினைக்கணும். ஒவ்வொரு கஷ்டத்தையும் சொல்கிறேன். ஸோ உங்கள் அக்காவை பார்த்தா லவ் பண்ணுற மாதிரியே இல்லைப்பா, ஆனால்
ஐ லவ் யூன்றத ஐ வாண்ட் டு ப்ரூவ் பை லவ்விங் யுவர் சிஸ்டர். சரியா? பை த வே, எனக்கு சூப்பர் அண்ணி இருக்கிறாங்க, அதை சொல்ல நான் சொல்கிறேன். உங்களுக்கு உங்கள் ஸ்பௌஸை நீங்கள் ஸ்பௌஸ்க்கு காமிக்க வேண்டிய லவ், மம்மி தான் அடிக்கடி சொல்லுவாங்க, இஃப் யூ லவ் மீ லவ் மை டாக் அப்படின்னு. அது வந்து பழமொழி. சரியா? ஸோ அவங்களும் அவங்களுடைய என்டையர் ஃபேமிலியவும் நீங்கள் லவ் பண்ணும் பொழுது உங்கள் பார்ட்னருக்கு யூ லெட் தெம் நோ ஐ லவ் யூ. மேபி அவங்க உங்களை மிஸ்ட்ரீட் பண்ணுறாங்களா இருக்கும், ஆனாலும் நீங்கள் லவ் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணும் பொழுது அது வந்து இட் இஸ் டு டெல் யுவர் பார்ட்னர் தட் ஐ லவ் யூ. ஸோ உங்கள் ஸ்பௌஸ்க்காக யூ வில் பி ஏபிள் டு டூ. கத்தருக்காக எல்லாத்தையும் உங்களால் செய்ய முடியும், உங்கள் ஸ்பௌஸுக்காக நீங்கள் எல்லாத்தையும் செய்ய முடியும். அவங்கள ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ப்ராஜெக்டாக நினச்சி பார்க்கக்கூடாது. How do you verbalize what is going on inside of you when you have judging thoughts about a person? அதாவது என்ன தெரியுமா, நான் எனக்கு எவ்வளோ தூரம் ஆண்டவர் மன்னிச்சிருக்கிறாருன்னு நான் ரியலைஸ் பண்ணிட்டேன்னா ரொம்ப ஈஸி எல்லாரையும் மன்னிக்கிறது. என்னை பொறுத்த மட்டும் நான் சொல்லுவேன் ஆண்டர்கிட்ட, ஆண்டரே உலகத்துலேயே மகா பெரிய பாவி, பவுல் எதுக்கு எப்படி எழுதி வச்சுனாருன்னு தெரில, நான் தான் அந்த பாவின்றது அவருக்கு தெரியாமல் போயிடுச்சு. இவர் வந்து லா படி பர்ஃபெக்டாக இருந்தாராம், இவரெல்லாம் எதுக்கு இப்படி சொன்னாருப்பா, அதுதான் இருக்கலே பெரிய பாவி, எப்படி நீங்கள் அப்படி சொல்லியிருக்கலாம் பவுல் அப்படின்னு எனக்கு இருந்துச்சு. நான் தான் இருக்கலே பெரிய பாவி, என்னை ஆண்டவர் மன்னிச்சிருக்கிறாரு நான் ரியலைஸ் பண்ணிட்டேன்னா மற்ற எல்லாருடைய தப்பும் மன்னிக்கிறதுக்கு தேவையான பலன் எனக்கு கிடச்சிரும். நீ என்ன இவ்வளோ தானே பண்ணியிருக்க, நான் இதை விட பண்ணியிருக்கிறேன், ஆண்டவருடைய அன்பையும் மன்னிப்பையும் நான் என்ஜாய் பண்ணிருக்கிறேன். ஸோ அதெல்லாம் நமக்கு இனிக்குது. சரியா? அவர்கிட்ட இருந்து அவர் என்ன மன்னிச்சிருக்கிறாரு, சோத்திரப்பா நன்றிப்பா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன எம்மட்டு தைரியா இருந்தாலும் உனக்கு நீ இப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு வி ஆர் அட்டாக்கிங் அவர் பார்ட்னர்ஸ், நம்ம ஃபேமிலி பீப்புளை, அது யார் யாருனாலும் சரி. ஆனால் அவர் நமக்கு மன்னிக்கும் போது அது நல்லா இருக்குது. சரியா? ஆக மொத்தம் இதுதான் சீக்ரெட். உங்களை எவ்வளோ மன்னிச்சிருக்கிறாருன்னு நீங்கள் ரியலைஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் மன்னிக்கிறதும் ஈஸி. ஸோ இந்த ஹோல் திங் என்ன அப்படின்னா, அது எல்லாருமே எடுத்துக்கிறேன், எனி ரிலேஷன்ஷிப் ஃபார் தட் மேட்டர், ஸ்பௌஸாக இருக்கலாம் யாருனாலும் சரி. when you know அவங்க தேவன் நமக்கு ஈவாய் தந்தவர்கள் அப்படின்னு சொல்கிற அந்த எண்ணம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாரையுமே நம்ம நேசிப்போம். ஸோ ஆண்டவர் நமக்கு இது ஒரு பெரிய நன்மை செய்திருக்கிறார், ஐ எம் கிரேட்ஃபுல். ஸோ ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் செய்த எல்லாத்துக்கும் நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்கும் பொழுது நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கும் சரி, எல்லா நம்ம சுற்றி நடக்கிற காரியங்கள் எல்லாத்துக்குமே நம்ம நன்றி உள்ளவர்களாக இருப்போம். ஸோ அவருடைய கம்யூனியன் எடுத்துக்கோங்க, அவருடைய சரீரம் அவருடைய ரத்தம் வந்து எவ்ரி டைம் வென் யூ டேக், அவர் எப்படி வந்து நீங்கள் வந்து ஒரு நாளும் சாக மாட்டீங்க அப்படின்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சாகக்கூடிய எதுவுமே சாகாது அப்படின்னு சொல்லும் பொழுது அது உங்களுடைய மேரேஜாக இருக்கலாம், உங்களுடைய ஃபைனான்ஸாக இருக்கலாம், உங்களுடைய ஹெல்த்தாக இருக்கலாம். ஜஸ்ட் பிலீவ், ஒன்லி பிலீவ். உங்களுடைய சரீரம் எனக்காக பிற்கப்பட்டது, உங்களுடைய ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டிருக்கு. அவரை நினைவு கூர்ந்து நம்ம எந்த பிரச்சனைக்காகவும் இருக்கலாம், நம்ம கம்யூனியன் எடுப்போம். உங்கள் எந்த ஸ்டேஜ் ஆஃப் டேமேஜ்லேயும் நீங்கள் இருக்கலாம். ஆண்டவர் திருப்பி கொள்ள முடியாத ஒரு காரியம் கிடையாது. ஸோ நீங்கள் மேபி இயர்ஸ் நிறையா வந்து வருத்தத்தில் நீங்கள் கழிச்சிருக்கலாம். அது அவ்வளோத்தையும் ஒவ்வொரு செகண்டையும் பல வருஷங்களின் சந்தோஷமாக ஆண்டவர் வந்து உங்களுக்கு திருப்பி தருவார் என்று நான் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். So shall we all take part in this communion? இந்த சாங் உன்னை எனக்கு ஸோ கொடுக்குற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி. ஸோ இந்த ஃபினான்ஸ்லேயும் அப்படி தான். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் சரியாயிடுச்சு அப்படின்னு சொன்னால், இந்த உறவு நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், எல்லாமே இதுதான் ஃபவுண்டேஷன். ஏற்கனவே சொன்ன மாதிரி யூ வில் see பணம் உங்களை எல்லா பக்கத்துல இருந்தும் தேடி வரதை நீங்கள் பார்ப்பீங்க. யூ வில் see ஃபைனான்சஸ். ஏன் இது ஃபர்ஸ்ட் நடந்ததுக்கு அப்புறம் தான் அது வரணும்? இது நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கையை பிடிச்சி அந்த பாஸ்கெட்ல ஆண்டவர் நிரப்ப விரும்புகிற விஷயம். அது ஒத்தாளா தூக்கிட்டு இருந்தாலோ இல்லை பாஸ்கெட் பிஞ்சு இருந்தாலோ அவர் எவ்வளோ கொட்டினாலும் இட் வில் நாட் பி a blessing to you. உன்னை எனக்கு
பரிசாயளித்த தகப்பனின் அன்பை உன்னை எனக்கு பரிசாயளித்த நம் தகப்பனின் அன்பை என் சொல்லுவேன். என்னோடு நீ சேர்ந்திட, உன்னோடு நான் ஒன்றிட, இருவரும் ஒன்றால் எழுப்பிட, அது பிசிறில்லா சங்கீதமே. இருவரும் குரல் எழுப்பிட, அது பிசிறில்லா சங்கீதமே. உன்னை எனக்கு பரிசாயளித்த தகப்பனின் அன்பை என் சொல்லுவேன். உன்னை எனக்கு பரிசாயளித்த நம் தகப்பனின் அன்பை என் சொல்லுவேன். இந்த சாங் வந்து எங்கிட்ட எழுதினாங்க எங்களுடைய வெட்டிங் ஆனிவர்சரி இந்த ஜூலை 18th. டேட் இவ்வளவுக்கு அப்புறம் நான் கேமரா இருக்கு, இவங்களை நான் அட்டாக் பண்ண முடியாது தெரிஞ்ச டேட்டை வந்து ஒரு சொல்றேன். நிமிஷத்துல டேட் மறந்துடுச்சு. ஓகே, ஜூலை 18th எங்களுடைய திருமண நாளுக்காக எழுதினது. ஸோ நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸோ 2 பேரோட பேக்கேஜை இந்த லாஸ்ட் 1.5 years கிளியர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ பயங்கர குப்பை. ஸோ we were going through ஒரு மாதிரி தான் போயிட்டு இருந்தோம். என்ன அப்படின்னா அதெல்லாம் கிளியர் பண்ணுறப்ப பழசுன்றதுனால பயங்கர நாற்றமும் தேவையில்லாத காரியமுமா இருந்துச்சு. ஆனால் ஹர்ட் இருந்துச்சு. ஆனால் அந்த டைம்ல ஆண்டவர் அவங்களுக்கு எங்களை குறித்து கொடுத்த பாட்டு இது. ஸோ ஆனால் இன்னைக்கு நாங்கள் தைரியமாக சொல்ல முடியும், அதிலிருந்து ஆண்டவர் எங்களை வெளியில் கொண்டு வந்தார். ஆண்டவர் அந்த செருபாபேல்கிட்ட சொன்ன மாதிரி திரும்ப அந்த அந்த எதெல்லாம் நாங்கள் கட்ட ஆரம்பித்து பாதியில் விட்டோமோ திரும்ப அதை கட்ட ஆரம்பித்திருக்கிறோம் எங்களோட லைஃப்பில். நிச்சயமாக உங்களோட லைஃப்லையும் இன்றைக்கு ஒரு புதிய ஆரம்பமாக இருக்கும். நீங்கள் அதை பார்த்துட்டு இருக்கும்போது கணவன் மனைவியாக நீங்கள் உட்காந்து பார்த்துட்ருப்பீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் மனைவியை பார்த்து நீங்கள் இதை பாடும்படியாக கணவன் மனைவி நீங்கள் 2 பேரும் சேர்ந்து கையை பிடிச்சி நீங்கள் இதை பாடும்படியாக கேட்குறேன். இட்ஸ் அ ப்ரொஃபட்டிக் சாங். ஆண்டவர் கொடுக்குற எல்லாமே அது ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு காரியம். ஸோ இதை நீங்கள் பாடும் பொழுது நிச்சயமாய் உங்கள் குடும்பத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும். முதல்ல இருந்து பாடுறோம். உன்னை எனக்கு பரிசாயளித்த நம் தகப்பனின் அன்பை என் சொல்லுவேன். உன்னை எனக்கு பரிசாயளித்த தகப்பனின் அன்பை என் சொல்லுவேன். என்னோடு நீ சேர்ந்திட, உன்னோடு நான் ஒன்றிட, இருவரும் குரல் எழுப்பிட, அது பிசிறில்லா சங்கீதமே. இருவரும் குரல் எழுப்பிட, அது பிசிறில்லா சங்கீதமே. உன்னை எனக்கு பரிசாயளித்த தகப்பனின் அன்பை என் சொல்லுவேன். உம்மை எனக்கு பரிசாயளித்த நம் தகப்பனின் அன்பை என் சொல்லுவேன். என் பயம் நீ போக்கிட, உம் சோர்வை நான் நீக்கிட, இருவரும் ஒன்றாய் நடந்திட, அது இறையில்லா நடனமே. இருவரும் ஒன்றாய் நடந்திட, அது இறையில்லா நடனமே. உன்னை எனக்கு பரிசாயளித்த தகப்பனின் அன்பை என் சொல்லுவேன். உம்மை எனக்கு பரிசாயளித்த என் தகப்பனின் அன்பை என் சொல்லுவேன். நீ நின்றிட, உன் கரம் நான் பற்றிட, இருவரும் ஒன்றாய் செயல்பட, அது அழிவில்லா சகாப்தமே.
சாசனாக்கமே. உன்னை எனக்கு பரிசாயளித்த தகப்பனின் நன்மை சொல்லுவேன். உம்மை எனக்கு பரிசாயளித்த நம் தகப்பனின் நன்மை சொல்லுவேன். Amen, amen. God bless you. இன்னைக்கு ஒரு புதிய ஆரம்பம். It's a new beginning. It's a new beginning. Whatever you are going through in life, நீங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலையில போயிட்டு இருந்தாலும், என்ன வித பயத்தோடு போயிட்டு இருந்தாலும் சரி, ஆண்டவர் இன்னைக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் ரெஸ்டோர் பண்றார். I speak restoration. We speak restoration. எல்லாம் மாறுவதாக, எல்லாம் மாறுவதாக. பிசாசு கொடுக்கிற எல்லா போராட்டங்கள், பிசாசு கொண்டு வருகிற எல்லா தேவையில்லாத எண்ணங்கள், பிசாசு உங்களுடைய மனதில் விதைத்திருக்கிற எல்லா தேவையில்லாத பயங்கள், எண்ணங்கள், நான் சரியில்லை, இவர் சரியில்லை, ஸோ நான் இப்படித்தான், இவங்க இப்படித்தான் அப்படின்னு சொல்லி தேவையில்லாம இருக்கிறது. என்னென்ன காரியங்கள் உங்களுடைய பழைய நாட்கள்ல நடந்தது, என்னென்ன பேக்கேஜ் நீங்க வைத்திருந்தாலும் சரி, இன்னைக்கு காலையில தேவனுடைய ஆவியினாலே ஆகும். சொன்ன மாதிரி பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, நம்மளுடைய சொந்த முயற்சினால் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். உங்களுடைய திருமணத்தை உங்களை இணைத்து வைத்தது தேவன். உங்களுடைய திருமணத்தை நடத்தி வைத்தது தேவன். நீங்க நினைத்திருக்கலாம், நீங்க சூஸ் பண்ணதா இருக்கலாம், இல்ல உங்க அம்மா அப்பா பார்த்து சூஸ் பண்ணதா இருக்கலாம், இல்ல உங்க பார்த்து சூஸ் பண்ணதுன்னு நினைக்கலாம். இல்ல 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 இல்ல, இட் வாஸ் ஆர்டைன்ட் பை காட். தேவனாலே ஏற்படுத்தப்பட்ட திருமணம் அது தேவனாலே ஏற்படுத்தப்பட்ட திருமணம். உங்க ரெண்டு பேரையும் இணைத்தது தேவன். அவர் பாதியில உங்களை விட்டு விடுகிறவர் அல்ல. பாதியில் அவர் உங்களை விட்டு விடுகிறவர் அல்ல. பாதியில விட்டு விடுகிறவர் அல்ல. பாதியில விட்டு விடுகிறவர் அல்ல. பாதியில நீங்க நின்று போக மாட்டீங்க. அவர் உங்கள் மேல் வைராக்கியமாய் இருக்கிறார். ஒன்று போதும் உன் நிலைமையை மாற்ற, ஒன்று போதும் உன் துக்கத்தை போக்க. அவர் வார்த்தை ஒன்று போதும் உன் நிலைமையை மாற்ற, அவர் வார்த்தை ஒன்று போதும் உன் துக்கத்தை போக்க. கூடும், எல்லாம் கூடும், தேவனால் கூடாததொன்றுமில்லை. கூடும், எல்லாம் கூடும், கூடாததொன்றுமில்லை. கூடும், எல்லாம் கூடும், என் தேவனால் கூடாததொன்றுமில்லை. கூடும், எல்லாம் கூடும், அவர் வார்த்தையால் கூடாததொன்றுமில்லை. போதும் நிலைமையை மாற்ற, அவர் வார்த்தை ஒன்று போதும் உன் துக்கத்தை போக்க. அவர் வார்த்தை ஒன்று போதும் உன் நிலைமையை மாற்ற, உன் துக்கத்தை போக்க. கூடும், எல்லாம் கூடும், தேவனால் கூடாததொன்றுமில்லை. கூடும், எல்லாம் கூடும், உன்னால் கூடாததொன்றுமில்லை. தேவனால் கூடாது ஒன்றுமில்ல, அவரை விசுவாசிக்கிறவனால் கூடாது ஒன்றுமில்ல. So if you just believe, ஒன்னால உன்னுடைய மேரேஜ் ஹெவனா மாறுறதுக்கு ஒன்னே ஆண்டவர் எக்யூப் பண்ணிருக்கிறார். God bless you. So தைரியமா இருங்க. ஒரு பெரிய புதிய தொடக்கம் உங்க திருமணத்துல இருக்கிறது. நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஒன்றும் இதுவரைக்கும் எப்படி சூழ்நிலை போய்கிட்டு இருந்தாலும் இன்றைக்கு ஒரு புதிய தொடக்கம், ஒரு புதிய ஆரம்பம். இன்றைக்கு as a family we bless you. பிசாசு நினைக்கிறது நடக்காது. பிசாசு உங்க வாழ்க்கையில நினைச்சு வைத்திருக்கிற காரியம் நடக்காது.
ஆண்டவர் உங்களை கொண்டு செய்யணும்னு வைத்திருக்கிற எல்லா காரியமும் அது நிச்சயமாய் நடக்கும், தேவனால கூடும். ஸோ கீப் ஸ்பீக்கிங் தட். அப்படியே பேசுங்க, அப்படியே பேசுங்க, தொடர்ந்து சொல்லுங்க, நம்மளுடைய திருமணம் நன்றா இருக்கும், நாம் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பேசிக்கொண்டே இருங்க. காட் பிளஸ் யூ. இந்த நாளில் எங்களோடு கூட ஜாயின் பண்ணதுக்கு நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பெரிய காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வரப்போகிறது. காட் பிளஸ் யூ.